ஒரு வந்து செல்லு. ஸோ உயிரினத்தின் அடிப்படை அலகு, the basic structure of all living organism என்னது? Cell. Basic structure of all living organism, cell. Every living organism, whether it is plant or animal, made up of cell. So what is the difference between plants and animals? எதை தாவரம்னு சொல்றோம், எதை விலங்குன்னு சொல்றோம்? தாவரம் சொல்றதுக்கு என்ன கேரக்டர், விலங்கு மூமெண்ட், ஒரு சில பேசிக் கோர் ஃபங்க்ஷன் ஒன்றா தான் இருக்கும். உணவூட்டம், சுவாசம், கழிவு நீக்கம், இனப்பெருக்கம் எல்லாம் பேசிக் ஒன்று தான். தட் இஸ் ஃபுட் டேக்கிங், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்க்ரீஷன், எவ்ரி திங் ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஒரே தான், கோர் ஃபங்க்ஷன் ஒன்றா தான் இருக்கும். பெரிஃபரல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு, தாவரம் மூமெண்ட் பண்ணாது, விலங்கு மூமெண்ட் பண்ணாது. தென் க்ரோத், ரெஸ்ட்ரிக்ஷன் க்ரோத்து தாவரத்துக்கா விலங்குக்கா? வரம்பு உடைய வளர்ச்சி தாவரத்துக்கா விலங்குக்கா? விலங்கு. வரம்பு அற்ற வளர்ச்சி, தென்னை மரம் எவ்வளோ உயரமாக வளரும், விலங்குல யாராவது அவ்வளோ உயரம் இருக்காங்களா? வேறு. ஆக க்ரோத்து, மூமெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு சில பெரிஃபரல் ஃபங்க்ஷன் வந்து தாவரத்துக்கு ஒரு மாதிரியும் விலங்குக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். இதுலேயே எக்ஸப்ஷன் இருக்குது. ஈவன் உணவு ஊட்டம் கூட எல்லா தாவரமே ஆட்டோட்ரோஃப், தானே உணவை தயாரிக்கும். விலங்குகள் வந்து ஹெட்டிரோட்ரோஃப், டிபெண்ட் பண்ணி இருக்கு. டைஜஷன் வேணால் ப்ராப்ளம் ஒன்றா இருக்கலாம். டைஜஷன் ஒரு கான்செப்ட் வந்து தாவரத்துக்கே கிடையாது, ரெஸ்பிரேஷன் தான் உண்டு தாவரம். லைக் விலங்கு தாவரத்துக்கு ரெஸ்பிரேஷன் தான் இருக்கும், டைஜஷன் தனியாக நம்ம படிக்க மாட்டோம். ஸோ ஒரு சில பேஸ் இருக்கும். பட் எவ்ரி திங் தாவரம் மற்றும் விலங்குகள் எல்லாத்துடைய அடிப்படை அழகு, எல்லாத்துக்கும் பேசிக் ஸ்ட்ரக்சர் கேட்டால் அடிப்படை அழகுன்னு கேட்டால் செல்லு. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். நான் ஃபர்ஸ்ட் எழுதிங்க, எல்லா உயிரினங்களின், தாவரம் மற்றும் விலங்கு எல்லா உயிரினங்களின் அடிப்படை அலகு செல் ஆகும். The basic structure for all living organism is cell. இதுக்கு பேர் தான் செல் தியரி. இதுதான் செல் தியரி. The basic structure of all living organism is cell. This cell can multiply itself. This cell can multiply itself into tissue. இந்த செல்கள் பெருக்கம் அடைந்து திசுக்களாக மாறும் தன்மை கொண்டது. இதுக்கு பேர் தான் செல் தியரி, செல் கொள்கை. This cell can multiply into tissue. Tissue, tissue. Tissues. அதான் திசுக்கள். திசுக்கள், செல்கள் பெருக்கமடைந்து திசுக்களாக மாறும் தன்மை கொண்டது. இதுதான் செல் தியரி. இதை சொன்ன செல் தியரி சொன்னவங்க தான் ஸ்லீடன் அண்ட் ஸ்வான். செல் தியரி ப்ரொபோஸ்டு பை ஸ்லீடன் அண்ட் ஸ்வான். இந்த ஸ்லீடன் ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கிங்க இங்கிலீஷில். ஸ்லீடன் அண்ட் ஸ்வான். செல் தியரி ப்ரொபோஸ்டு பை ஸ்லீடன் அண்ட் ஸ்வான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு, செல் தியரி முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் பிறக்கும் போது ஆஃப்டர் தி ஃபெர்டிலைசேஷன் ஒரு சிங்கிள் செல்லாக ஒரு ஜைகோட்டாக தான் நம்ம பிறந்தோம். இதுதான் நம்ம ஜைகோட். இந்த ஒரு செல்லு ரெண்டாக மாறுச்சு. 2, 4, 4, 8, 16, 64 அப்படியே டிவைட் ஆகிட்டே இருந்துச்சு. செல்லு டிவைட் ஆகிட்டே இருக்கும். செல்லு எல்லா உயிரத்துக்கும் பேசிக் இந்த செல்லு தான். இந்த செல்லு டே பை டே, இந்த 10 மந்த்து 10 மாதம்
டே பை டே டிவைட் ஆகி ஒன்றா இருந்தது டிவைட் ஆகி ஒரு 3 kgக்கு ஒரு பேபி பிறக்கிற அளவுக்கு குவான்டிட்டி வைஸ் செல் டிவைட் ஆகி ஒரு பெரிய உயிரினம் வருது. இது ஒரு கான்செப்ட். அகெயின் வந்து அது குவாலிட்டி வைஸும் டிவைட் ஆகுது. அந்த ஒரு செல் 2 செல்லும் ஆகுது. ஓகே, கண்ணுக்கு வேறு டாக்டர், தோலுக்கு வேறு டாக்டர்லாம் இருக்காங்க. இதை நம்ம பேசியிருக்கோமா? ஓகே, குவாலிட்டி ஆஸ்பெக்டில் கூட செல்லு டிவைட் ஆகுது. ஏன்னா கண்ணுக்கு ஒரு டாக்டர், தோலுக்கு ஒரு டாக்டர், கார்டியோ நியூரோன்னு ஏன் வெவ்வேறு டாக்டர் இருக்காங்க? எல்லாம் ஒரே டாக்டர் இருக்க வேண்டியதானே? ஒரு கார்டியோட்ட போனால் நியூரோ விஷயம் தெரியாது, நியூரோட்ட போனால் டெர்மோ விஷயம் தெரியாது. என்ன ரீசன்? ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் தனியாக படிக்கிறவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. தட்ஸ் வை ஹார்ட் செல்லு வாட் இஸ் திட் கார்டியோ, நரம்பு செல்லு நியூரோ, எக்ஸ்கிரீஷன் செல்லு நெஃப்ரோ, தோல் செல்லு டெர்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆக ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. ஒவ்வொரு செல்லு ஒவ்வொரு ஃபங்க்ஷனை செய்யுது. கண்ணு பார்க்குற வேலையை கேட்குமா? கண்ணை தனியாக எடுத்து வச்சு அதால் கேட்க முடியுமா? இன்னும் எவ்ரி செல் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேரக்டர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ செல் along with qualitatively also divided. ஸோ அந்த 1 2 2 4 ஆகுறது பண்புகளின் அடிப்படையிலுமே பிரியுது. அடுத்த விஷயம் தட்ஸ் வை இதைத்தான் நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம்னா, செல்லு எல்லாம் என்ன சேர்ந்து செல்களின் தொகுப்பு திசுக்கள். தி காம்பினேஷன் ஆஃப் செல் termed as tissue. திசுக்களின் ஒருங்கமைப்பு உறுப்பு. The coordination of tissues as organ. The regulatory mechanism of organ termed as organization system. உறுப்புகளின் கூட்டமைப்பு உறுப்பு மண்டலம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணு இருக்கு, இது ஒரு கண்ணு ஒரு உறுப்பு. கண்ணுக்குரியது கண்ணு கூட செல்லு ஆப்டா செல்லு. ஸோ இங்கே ஆப்டா செல் உருவாகும். இந்த ஆப்டா செல்லுகள் கொஞ்ச நாள் கழித்து 2 மாதம் 3 மாதம் கழித்து ஆப்டா திசுவாக மாறும். ஆப்டா திசு ஒரு கட்டத்தில் கண்ணாக மாறும். தேராஃப்டர் இந்த கண்ணு நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக மாறும். கண், காது, மூக்கு இதெல்லாம் நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதி. ஸோ நாங்கள் லெசன்ஸ் படிக்கும்போதே நியூரோ சிஸ்டம் கண்ணை பற்றி காதை பற்றி படிப்போம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஹார்ட்டு பற்றி பிளட்டு பற்றி படிப்போம். ஆக ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம அனாட்டமியில் தான் இருக்குது. ஆக செல்களின் ஒன்றிணைந்து ஸோ செல்லு வந்து திசுவாக மாறும், திசு உறுப்புகளாக மாறும், உறுப்பு ஒரு கட்டத்தில் உறுப்பு மண்டலமாக மாறும். இந்த உறுப்பு மண்டலமாக மாறின பிறகு மட்டும்தான் ஒரு 3 kg ஒரு பேபி, ஒரு வயசில் ஒரு குழந்தை இருக்குது. தேராக அவங்களுக்கு 14 வயசு வரைக்குமே எவ்ரிதிங் க்ரோத் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இவ்வளோன்னு பிறக்கிற நம்ம எப்படி வளர்ச்சி அடைகிறோம், இவ்வளோ பெருசாக வர்றோம். எவ்ரிதிங் செல்லோடைய டிவைடன் தான். செல் டிவைட் ஆகுறதுனால தான் இவ்வளோ ஃபெனோமெனா நம்மகிட்ட நடக்குது. குழந்தை பிறக்கும்போது 1 வயசு குழந்தை பேசுகிறது கிராமர் கரெக்டாக பேசுமா, நேற்று வருவேன்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரிதிங் அது எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு தான் வர்றாங்க. லைக் எவ்ரிதிங் பிகாஸ் சப்ஜெக்ட் டு தி லேர்னிங் ஆஃப் நியூரோ சிஸ்டம். ஆக சிம்பிளி ஸ்பீக்கிங் செல்லு டிஷ்யூ ஆகும், டிஷ்யூ ஆர்கனாக ஆகும், ஆர்கன் சிஸ்டமாக மாறும். இந்த ஆஸ்பெக்ட் தான் எகெயின் செல் தியரி இதை தான் சொல்லுது. எல்லாத்துக்கும் பேசிக் நமக்கு செல்லு பிறக்கும்போது ஒரு செல்லாக பிறக்கிறோம், அது டிவைட் ஆகுது, டிவைட் ஆகி திசுக்களாக மாறிடும். டிஷ்யூ அதோடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஆர்கன்ஸாக மாறும். ஆர்கனைசேஷன் சிஸ்டத்துக்குள்ளார போய் ஃபிட் ஆகிக்கும். இதுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. இது செகண்ட் ஆஸ்பெக்ட். செகண்ட் எடுத்துக்கணும். 2 செல் combination of cell termed as tissue, combination of
cell termed as tissue. Tissues, coordination of tissues become organs. தமிழ்ல சொல்றேன். Coordination of tissues becomes organs. Regulation of many organs come under the coordination of tissues become organs. Regulation of many organ system come to the regulation of the many organs come to the organ system. செல்களின் கூட்டமைப்பு திசுக்களாகும். செல்களின் கூட்டமைப்பு திசுக்களாகும். திசுக்களின் ஒருங்கிணைவு உறுப்புகளாகும். பல உறுப்புகளின் சேர்க்கை உறுப்பு மண்டலமாகும். பல உறுப்புகளின் சேர்க்கை உறுப்பு மண்டலமாகும். இவையே உயிரினத்தின் அடிப்படையாகும். இந்த ஹைரார்கி போட்டு இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. ஆப்டா செல், ஆப்டா டிஷ்யூ, ஆப்டா கூட வேணாம், கார்டியா செல், கார்டியா டிஷ்யூ, ஹார்ட், சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த ஹைரார்கி எழுதிக்கங்க. செல்லு, டிஷ்யூ, ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம் போட்டுக்கங்க. செல்லுக்கு எக்ஸாம்பிள் கார்டியா செல்லு, டிஷ்யூ கார்டியோ டிஷ்யூ, உறுப்பு ஹார்ட்டு, சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம். கார்டியா செல்லு, கார்டியா திசுக்கள், இதயம், இரத்த ஓட்ட மண்டலம். இதயம், இரத்த ஓட்ட மண்டலம். இது செகண்ட் ஆஸ்பெக்ட். இதுதான் ஒரு பேசிக். எகெயின் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஸோ நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் வெரைட்டி ஆஃப் த ஆர்கானிசம் இருக்கு. ஒரு செல் உயிரினத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத வைரஸ் பாக்டீரியால இருந்து நம்ம மனுஷன் வரைக்கும் நமக்கு மேலே எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. எல்லா உயிரினத்தையுமே வந்து என்ன கிளாஸிஃபை பண்ணாங்க, ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. பிஃபோர் தட் எதுக்கு வந்து சளி பிடிக்குது, கோல்டு, வைரஸ் அஃபெக்ட் பண்ணுது. சரி, ஏன் வந்து போலியோ நோய் வருது, இளம்பிள்ளைவாதம், வைரஸ், அம்மை நோய். சரி, ஓகே ஃபைன். ஏதோ வைரஸோ பாக்டீரியாவோ நம்மளை அஃபெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா? ஏன் அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணுது? எது நம்மளை தாக்குது? எதுக்காக நம்மளை தாக்குது? நம்ம போஸ்ட் ஓம்புயிரியா இருக்கிறோம். தட் இஸ் நம்ம கிட்டே அது என்ன கேட்குது? உணவு, தென் உறைவிடம், தங்குறதுக்கு ஒரு இடம், தென் அது இனப்பெருக்கம் நம்ம உடம்புலேயே செஞ்சுக்கும். ஒரு வைரஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணும், அப்புறம் ஒரு நிமிஷத்துலேயே ஒரு வைரஸ் செல்லு லட்சம் செல்லாக மாறிடும். இனப்பெருக்கம் நம்மகிட்டே செஞ்சுக்கும், நம்ம உள்ளாரே செஞ்சுக்குது. ரீப்ரொடக்ஷன், ஸோ எவ்ரி திங். ஸோ அப்போது தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒன் செல் ஆர்கனிசம். ஒரு செல் உயிரினங்கள் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கு. ஒரு செல் உயிரினங்கள், கண்ணுக்கு தெரியாத வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவாக்கள் போன்ற ஆரம்ப நிலை உயிரினங்கள் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்ல போனோன்னா, பூமியில் முதல்ல மனுஷன் பிறந்தாங்களா? பூமி வந்த உடனே சூரியன்லேருந்து பூமி பிரிஞ்சு வந்துச்சு. ஒரு 5000 வருஷத்தில் உயிரினங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் மனுஷன் ஃபார்ம் ஆனாங்களா? கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செல் உயிரினம் தான் தோன்றுனுச்சு. ஒரு செல் உயிரினத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் நடந்துச்சு. ஒரு செல் உயிரினம் பல செல் உயிரினமாக வந்துச்சு. எடுத்தோடனே மனுஷங்க நின்று நடக்கலாம் ஆரம்பிக்கல. பூமியில் ஊறுறது, பறக்கிறது, தவழ்றது, தேர் ஆஃப்டர் வந்து 4 காலில் நடக்கிறது, 4 கால் முதுகெலும்பு நிமிர்ந்து 2 காலில் நடக்கிறதுன்னு ஒரு எவல்யூஷன் நமக்குள்ளே இருக்குது. அப்படி தான் நம்ம வர ஆரம்பித்தோம். இந்த எவல்யூஷன் தான் ஒரு செக்மெண்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. ஃபஸ்ட்டு கடலில் உயிரினம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கடல் உயிரினத்தில் இருந்து புழு வந்துச்சு.
புழுக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. பூச்சி கடல்லேருந்து புழு வரலை, கடல் உயிரினம் வேற. ஃபஸ்ட்டு உயிரினம் தோன்றினது கடலில், அந்த செக்மெண்ட் வேற. தேர் ஆஃப்டர் வந்து ப்ரைமேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் உயிரினம் புழுக்கள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. புழுக்களுக்கு அப்புறம் பூச்சிகள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. தட் இஸ் பூச்சிகளுக்கு பிறகு வந்து லைக் கடல் நிலம் ரெண்டையும் சார்ந்த ஆம்பிபியன்ஸ் இருவாழ்விகள், அப்புறம் ஊறுவது பள்ளி போன்ற பள்ளி பாம்பு ஊறுவது, தென் அதுக்கப்புறம் பறப்பது ரெப்படைல்ஸ். தேர் ஆஃப்டர் பாலூட்டிகள் மேமல்ஸ். இந்த பாலூட்டியிலே வெர்டிபிரேட்டா இன்வெர்டிபிரேட்டா, முதுகு எலும்பு உள்ளது முதுகெலும்பு அற்றது. இந்த வெர்டிபிரேட் முதுகெலும்பு உள்ளதுலேயே வந்து மேமல்ஸ் கேட்டகரியில் உயிரினங்கள் வர ஆரம்பிச்சு. அதுலேருந்து குரங்கு வந்து அப்புறம் ஹோமோசாப்பியன்ஸ் வந்து நியோண்டர்தால் வந்து நம்ம வந்தோம். எவ்ரிதிங் எவல்யூஷன். இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒரு செல் உயிரினம், பல செல் உயிரினம். சிங்கிள் செல் ஆர்கானிசம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் டேர்ம். தட் இஸ் அதை எப்படி சொல்ல வராங்க, ப்ரோகேரியாட்டிக் உயிரினங்கள். Then eukaryotic உயிரினம். That is, the karyo implies nucleus. உட்கரு. ஸோ முழுமையற்ற ஆரம்ப நிலை உட்கருவை பெற்றிருந்தால் ஒரு செல் உயிரினத்தை பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ் பாக்டீரியாங்கிறது ஒரு செல் உயிரினம். இப்போ இதுதான் வைரஸ்னு வச்சுக்கேன், இது ஒரு செல் உயிரினம். இதுக்குள்ளார ஒரு நியூக்ளியஸ் உட்கரு இருக்கு. நியூக்ளியஸை சுற்றி சைட்டோபிளாசம் ஒன்று இருக்கு. இவங்களுக்கு பாதுகாப்பாக செல் வால் இருக்கு, செல் சுவர். செல் வாலுக்கு இமீடியட்டா செல் மெம்பரேன் இருக்கு, பிளாஸ்மா சவ்வு அல்லது செல் சவ்வு. இது எல்லாம் சேர்ந்து நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் சேர்ந்தால் புரோட்டோபிளாசம். இதுதான் வைரஸ் பாக்டீரியா. இப்போ இதுக்குள்ளார என்ன நடக்கணும், உயிரினம்னா லிவிங்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசம் என்ன வித்தியாசம், உணவூட்டம், சுவாசம், கழிவு நீக்கம், இனப்பெருக்கம், இடப்பயிற்சி இதெல்லாம் இருந்தால் தான் உயிரினம், இல்லாட்டி உயிரற்றது. அப்போ இதுக்குள்ளாரே இது சாப்பிடணும், சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகணும், டெய்லி சுவாசிக்கணும், சாப்பிட்டதை வந்து கழிவு நீக்கம் எக்ஸ்க்ரீஷன் செய்யணும், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யோசிக்கணும். எல்லாம் நம்ம செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் இதுங்களும் செய்யுது. அதனால தான் நம்மளும் அவங்களும் உயிரோடு இருக்கும்னு சொல்கிறோம். ஆக எல்லா உயிரின செயல்பாடுகளுமே இந்த ஒரு செல்லே நடக்குது. இதை தவிர்த்து இவங்க வந்து இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் செய்யணும். ஒரு வைரஸ் இன்னொரு வைரஸ் ஃபார்ம் பண்ணி தான் சாக்கணும், ரீப்ரொடக்ஷன் செய்யணும். ஸோ எவ்ரிதிங் இதுக்குள்ள தான் கேரி ஆன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து தனித்தனி சிஸ்டமாக இருக்கு. சாப்பிட்றதுக்கு வாயில் ஆரம்பிச்சு இன்டெஸ்டைன் வரைக்கும் நம்மளுடைய உணவு ஊட்டம் இதுக்கும் தனி செக்மெண்ட் இருக்கு. ஒரு சில உயிரினத்தை பொறுத்து அப்படியே எதுவுமே எந்த ஒரு சிஸ்டமும் கிடையாது. சாப்பிட்றது டைஜஸ்ட் பண்ணுறதும் இதுதான் செய்யணும், சுவாசம் இதான், எவ்ரிதிங் இதுக்குள்ளே அடங்கிடுது. ஆக இந்த ஒரு செல் உயிரினத்திற்கும் இங்கே உள்ள கேரி நியூக்ளியஸ்ங்கிறது வந்து முழுமையற்றது, இன்கம்ப்ளீட் ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் 1வது படிக்கும்போது ஏபிசிடி ஒழுங்கு எழுதணுமா? இல்லை. 10th படிக்கும்போது ஏபிசிடி தகராறு இருக்கா நமக்கு? எப்படி நமக்குள்ளார ஒரு வளர்ச்சி இருக்கும், அதே மாதிரி தான் ப்ரோகேரியட்லேருந்து யூகேரியட் வரும்போது ஒரு எவல்யூஷனில் எது எது இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சோ அதெல்லாம் இங்கே கம்ப்ளீட்னஸ் ஆயிடுச்சு. ஆக ஆரம்ப நிலையில் நிறைய இன்கம்ப்ளீட்னஸ் இருந்துச்சு. முழுமையற்ற ஆரம்ப நிலை உட்கரு அமைப்பை பெற்றிருந்தால் ப்ரோகேரியாட்டிக் உயிரினம். யூகேரியாட்டிக்னா உண்மையான முழுமையான உட்கரு அமைப்பை பெற்றிருந்தால் யூகேரியாட்டிக் உயிரினம். இந்த ப்ரோகேரியாட்டிக் உயிரினத்தில் தான் ஃபர்ஸ்ட் வைரஸ், அடுத்து பாக்டீரியா, அடுத்து புரோட்டோசோவாக்கள். ஜோவா ஜூனா விலங்கு, புரோட்டோனா ஆரம்ப நிலை. ஸோ ஆரம்ப நிலை ஒரு செல் உயிரினங்கள், அமீபா, லைக் லேமெல்லா, அந்த மாதிரி உள்ள ரொம்ப லைக் எந்தெந்த இது நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியா நோய் எப்படி வருது? மலேரியா கொசு கடிக்கிறதுனால. ஸோ டெய்லி நம்ம கொசு கடிக்கும்போது மலேரியா வருதா? எந்த கொசுவை புரோட்டோசோவாக்கள் தாக்குதோ அந்த கொசுனால மட்டும்தான் மலேரியா வரும். ஸோ மலேரியா கொசுவினால வரல. கொசுங்கிறது இங்கே மீடியேட்டர். இந்த கொசுவை வந்து ஒரு புரோட்டோசோவா உயிரினம் ஒன்று தாக்கியிருக்கு, அந்த உயிரினம் கொசுக்குள்ளார இருக்கு, அந்த கொசு கடிக்கும் போது மட்டும்தான் நமக்கு மலேரியா நோய் வருது. டெங்கு காய்ச்சல் எல்லா கொசுனால வரல. இட் இஸ் நாட் அ மஸ்கிட்டோ இஷ்யூ, இட் இஸ் அ மஸ்கிட்டோ இஸ் அ கேரியர். எந்த உயிரினத்தில் வந்து
லைக் அந்த புரோட்டோசோவாக்கள் இருக்கோ அதனால மட்டும்தான் நோய் வருது. யானைக்கால் நோய், ஃபிலேரியா, அதுவும் அப்படிதான். புரோட்டோசோவாக்கள் தான் அதுங்களை தாக்கும். சிம்பிளாக சொல்ல போனோன்னா வெறி நாய் கடி நோய் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரேபீஸ் வந்து நாயினால் வர்றதில்ல. அந்த நாயை வந்து ஏதோ ஒரு புரோட்டோசோவாக்கள் தாக்கி இருக்கும். அந்த புரோட்டோசோவா அந்த நாயோடைய மைண்டை, நியூரோ சிஸ்டத்தை பாதிக்குது. அதனால அது வெறி கொண்டுருது. அது நம்மளை தாக்கும் போது அந்த புரோட்டோசோவாக்கள் நம்ம உடம்புக்கு வந்துடும். இந்த புரோட்டோசோவாக்கு தனியாக வீடு எதுவும் கிடையாது. ஸோ உணவு, உடை, இனப்பெருக்கம் எல்லாத்துக்கும் நம்மளை தான் சார்ந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்மளை தாக்குதுங்க. நம்மக்கிட்ட வந்து உடனே ஃபர்ஸ்ட் திங் என்ன செய்வாங்க, இனப்பெருக்கம், ரீப்ரொடக்ஷன் செஞ்சுட்டு நம்மளோட எல்லா சிஸ்டத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிடும். எல்லா இம்யூன் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுறதுனால தான் வைரஸ் பாதிக்கப்பட்டு ஜுரம் வந்தாலும் சரி, லைக் மலேரியா வந்தாலும் சரி, நம்மளால் இயங்க முடியறதில்ல. நம்ம உடம்புக்குள்ளே வந்து நம்மளோட எல்லா சிஸ்டத்தையும் அதை அடைச்சிடும். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எல்லா ரூமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதை செஞ்சு நம்மளை இயங்க விடாமல் செஞ்சுருங்க. அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. எய்ட்ஸுக்கு ஏன் மருந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல? பிரேக் பண்ண முடியாது. தென் அது என்ன வைரஸோட உண்மையான உருவமே தெரியல. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மருந்து போட்டு மருந்து கண்டுபிடிச்சி அதை க்ளோஸ் பண்ண முடியும். என்கவுண்டரே பண்ணணும்னா அந்த ரவுடி எங்கே இருக்கா இல்லை எவ்ரிதிங் நம்ம ஒரு ஸ்கெட்ச் போட்டால் தான் எதுவும் செய்ய முடியும். ஸ்ட்ரக்சரே தெரியாமல் இருக்கும்போது எப்படி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி அந்த மருந்து கொடுத்து அந்த உயிரினத்தை கொள்வது? நமக்கு வர எல்லா நோயுமே பேசிக்கே இந்த 3 உயிரினம் மட்டும்தான். ஒன்று வைரஸால் இருக்கும், இல்லை பாக்டீரியாவால் இருக்கும், இல்லைனா புரோட்டோசோவாக்கள் ஏதோ ஒரு உயிரினத்தை தாக்கி அதன் மூலயமா ஒரு நோய் வரும். இதுதான் சிங்கிள் செல்லர் ஆர்கானிசம், யூனிசெல்லார் ஆர்கானிசம். இதை தாண்டி மல்டி செல்லார் ஆர்கானிசம் வரும்போது தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புழு, பூச்சி, ரெப்படைல்ஸ், ஆம்பிஃபைன்ஸ் எல்லா கேட்டகரிஸே வர்றாங்க. இது செகண்ட் ஒன். தேர் ஆஃப்டர் இந்த எல்லாருக்குமே பேசிக்காக இருக்கிறது இந்த செல்லு தான். எல்லாருக்கும் செல்லு இருக்கு. இந்த செல்லுக்குள்ளாரையே முன்னாடி சொன்ன மாதிரி நியூக்ளியஸும் இருக்கு, சைட்டோபிளாசமும் இருக்கு. இந்த சைட்டோபிளாசம்ல நிறைய இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா, கால்கை பாடி, ரிபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நிறைய ஒவ்வொரு ஆர்கனல் இருக்கு. ஒவ்வொரு ஆர்கனல், ஒவ்வொரு நுண்ணுறுப்பிற்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்கு. அந்த பணிகளுக்குன்னு ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் இருக்கு, ஃபீச்சர்ஸ். இதை தான் கேட்குறாங்க. அதான் இப்போ பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் இது எழுதிக்கங்க. Organism can be classified as single cell organism and multicellular organism. உயிரினங்கள் ஒரு செல் உயிரினம் மற்றும் பல செல் உயிரினம் என வகைப்படுத்தப்படுகிறது. ஒரு செல் உயிரினம் ப்ரோகேரியாட்டிக் உயிரினம் என அழைக்கப்படுகிறது. சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம் termed as prokaryotic organism. Here CU போட்டுக்கலாம், CARYO போட்டுக்கலாம், CARYO போட்டுக்கலாம். CU implies nucleus. Here garyo implies nucleus. இங்கு கேரியோ என்பது உட்கருவை குறிக்கும். இவற்றில் முழுமையற்ற உட்கரு அமைப்பு இருக்கும். There is incomplete form of nucleus presence in the incomplete form of nucleus presence in the nucleus. Eukaryotic, complete form of nucleus. Eukaryotic போர்டில் இருக்கு பாருங்க. EU
KARYO. Eukaryotic, complete form of nucleus and multicellular organism. முழுமையான உட்கரு அமைப்பை கொண்ட பல செல் உயிரினமாகும். இங்க முழுமையான உட்கருன்னு எதை சொல்றாங்கன்னா, எல்லா நியூக்ளியஸ்குள்ளார என்ன இருக்கும்? பழைய ஸ்டூடெண்ட் பார்த்தோமா? பார்க்கலையா? பார்த்தா அப்பதான் இருக்கு. சரி, நியூக்ளியஸ்குள்ளார நியூக்ளியோலஸ் இருக்கும். நியூக்ளியோலஸ்குள்ளார குரோமோசோம், குரோமோசோம்குள்ளார டிஎன்ஏ, டிஎன்ஏக்குள்ளார ஜீன். பார்ட் ஆஃப் டிஎன்ஏ தான் ஜீன்னு சொல்றோம். ஜெனரலா சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம ஜீனு டிஎன்ஏ சொல்றதுக்கு இதான் ரீசன். பார்ட் ஆஃப் டிஎன்ஏ ஜீனு. ஸோ உட்கருங்கிறது உட்கரு மணிகளால் ஆனது. உட்கரு மணிக்குள்ளார குரோமோசோம் இருக்கு. குரோமோசோம்குள்ளார டிஎன்ஏங்கிற ஒரு அமிலம் இருக்கு. டிஎன்ஏவுடைய ஒரு பகுதி ஜீனு. இந்த ஜீன் தான் மரபு பொருட்களை, ஜெனட்டிக் மேட்டர், மரபு பொருட்களை ஒரு சந்ததியில் இருந்து இன்னொரு சந்ததிக்கு கடத்துது. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு சொல்றது இதுதான் ரீசன். ஜெனட்டிக் மெட்டீரியல், மரபு பொருட்களை ஒரு சந்ததியில் இருந்து இன்னொரு சந்ததிக்கு கடத்துறதுனால தான் ஒரே விதமான உயிரினங்கள் காலகாலமாக வந்துட்டு இருக்கு, கிராஸ் வராமல். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உட்கரு மணிகளால் ஆனது. உட்கரு மணிவினில் குரோமோசோம், குரோமோசோம்குள்ளார டிஎன்ஏ, டிஎன்ஏக்குள்ளார ஜீனு. ஜீனுடைய வேலை வந்து மரபு பொருட்களை, மரபு பண்புகளை ஒரு சந்ததியில் இருந்து இன்னொரு சந்ததிக்கு கடத்துவது ஆகும். Transfer of genetic material or genetic matter from one generation to another generation. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாமல் ப்ரோகேரியட்ல என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கும், ஜீன் இருக்கும், அவ்வளோதான். இல்லாட்டி ஹார்ட்லி டிஎன்ஏ இருக்கும். சில சமயம் டிஎன்ஏவே ஃபுல்லாக இல்லாமல் ஆர்என்ஏவாக கூட இருக்கும். பெரும்பாலும் ப்ரோகேரியட்ல நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும், அப்புறம் டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ, மெஜாரிட்டி ஆர்என்ஏ தான் இருக்கும். தேர் ஆஃப்டர் ஜீன் வந்துடும். இப்படி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் ப்ரோகேரியட், இன்கம்ப்ளீட் நியூக்ளியஸ். ப்ரோகேரியட் உயிரினங்களில் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ காணப்படும். Prokaryote organism have RNA along with DNA. Prokaryote உயிரினங்கள் have RNA along with DNA. ஏன் இதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா, லிவிங் ஆர்கானிசம் உயிரினம்னா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட்டும் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஜெனடிக் மெட்டீரியலை கடத்துதா? கண்டிப்பா. நெல் போட்டால் நெல் தான் வரும், கோதுமை வரப்போகுது. ஆக பிளான்ட்டும் கடத்துது. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெனடிக் மெட்டீரியல் பெரும்பாலும் ஆர்என்ஏவாக இருக்கும். அனிமல்ஸுக்கு தான் ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. சரிங்களா? ப்ரோகேரியட்டை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால அதுக்கும் ஜெனடிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ தான். கீழே எழுதிக்கங்க. தாவரத்தின் மரபு பண்பு.
The genetic character of plant is RNA. தாவரத்தின் மரபு பண்பு RNA. விலங்குகளின் மரபு பண்பு DNA. The genetic materials for animals is DNA. விலங்குகளின் மரபு பண்பு DNA. ஸோ ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆர்என்ஏவுடைய விரிவாக்கம் ரிபோ நியூக்ளிக் அமிலம். சரி, டிஎன்ஏ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். அப்போ டிஎன்ஏக்குள்ளார ஆர்என்ஏ இருக்கா? இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆச்சு, ஆர்என்ஏக்கு அப்புறம் டிஎன்ஏ ஃபார்ம் ஆச்சு. அதான் டிஎன்ஏக்குள்ளாரே ஆர்என்ஏ இருக்கு. டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சுருப்போம் நம்ம ஜெனட்டிக்கில். சரி, நான் சொல்கிறேன். ஸோ கீழே எழுதிக்கங்க, டிஎன்ஏக்குள் ஆர்என்ஏ உள்ளது, இல்லைன்னா ஆர்என்ஏ டிஎன்ஏவாக மாறும். தெர் இஸ் அ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் RNA into DNA. There is a transmission. RNA DNA குள்ளார RNA இருக்கு. அதான் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். நீங்கள் தெரியும், நம்மங்கிறது the combination of carbon, hydrogen, oxygen, nitrogen, sulfur along with something else. இதுதான் நம்ம. இதுக்கு என்ன தேவைப்படுது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். நைட்ரஜனுக்கு பேர் தான் புரோட்டீன். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனுக்கு பேர் கார்போஹைட்ரேட். ஆக அதுதான் நமக்கு. நம்ம சாப்பிடாட்டி கூட நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக புரத உற்பத்தி நடந்துகிட்டே தான் இருக்கும். புரோட்டீன் சிந்தசிஸ், ரிபோசோம் புரோட்டீன் சிந்தசைசர்னு படிப்போம். ரிபோசோம் நம்ம உடம்புல செல்லுக்குள்ளார இருக்குது. ஆக எப்போதுமே 24 hours நம்மக்கிட்ட புரத உற்பத்தி நடந்துகிட்டே இருக்குது. நம்ம உடம்புல இயங்கிட்டு தான் இருப்போம். ஒரு வருஷம் சாப்பிடாட்டி நம்ம உயிரோட தான் இருப்போம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கரெக்டாக எப்படி இருக்கணுங்கிறத நம்ம சரியாக செஞ்சுட்டு இருக்க தான் செய்வோம். நிறைய பேர் சாப்பிடாம, ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் தேர். ஆக மொத்தம் புரத உற்பத்தியெல்லாம் இருக்கும். ஸோ ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக மாறுதா? அப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாறுது, ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக மாறுது. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது இப்போ எழுதிக்கணும், நானே கன்ஃபார்ம் பண்ணி பார்த்து சொல்கிறேன், இருக்கட்டும். ஸோ இந்த திங் இஸ் என்னென்னா, இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏங்கிறது ஒரு வகையான அமிலம். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம், இது ஒரு வகை அமிலம். ஃபர்ஸ்ட் திங், இட் இஸ் ஆசிட். திஸ் ஆசிட் ஜெனட்டிக் மெட்டீரியலை ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. 2. இது எதில் இருக்குன்னா குரோமோசோமில் இருக்குது. 3. இந்த குரோமோசோம் உட்கருக்குள்ளார காணப்படுது. டி நகர் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி, சென்னையில் இருக்கிற மாதிரி குரோமோசோம் உட்கருவில் இருக்குது. இந்த உட்கரு செல்லுக்குள்ளார இருக்குது. இதுதான் இவங்க வேலை. இந்த உட்கருவை வச்சு ப்ரோகேரியட்டா யூகேரியட்டான்னு பிரிக்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு ஏரியா. இப்போ உட்கருவை சுற்றி, இப்போ செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு வீடுனா வீட்டுக்கு 4 பக்கம் வால் இருக்கும், சுவர், காம்பவுண்டு வால். அந்த மாதிரி செல்லுன்னா ஒரு செல் சுவர் இருக்கும், காம்பவுண்டு வால். ஏன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு. 1 ப்ரொடெக்ஷன், 2வது வந்து என்னது, ஸ்ட்ரென்த்து. வாலே இல்லாமல் எப்படி அதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு 4 பக்கமும் வால் இல்லைன்னா இதுக்கு ஃப்ளூயிடிட்டி வந்துடும். ஏன்னா செல்லுக்குள்ளே இருக்க எல்லா பொருளுமே ஃப்ளூயிடு பொருள், நீர்ம பொருள், வெளியில் போயிடும். ஸோ த திங் இஸ், இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தி செல், டு ப்ரொவைட் ஸ்ட்ரென்தன், செல்லிற்கு சக்தி அளிக்கவும் பாதுகாப்பு அளிக்கவும் செல் சுவர் உள்ளது. ஸோ எல்லா செல்லுக்கும் செல் வால் இருக்குது. விலங்கு செல் கிடையாது. ஆக செல்லுனா செல் வால் இருக்கும். செல் வாலுக்கு தொடர்ந்து இம்மிடியேட்டாக இதான் செல்லுனா ஃபஸ்ட்டு செல் சுவர் இருக்கும். அதுக்கு இம்மிடியேட்டாக மெம்பரைன்ஸ் பிளாஸ்மா சவ்வு, செல் மெம்பரைன் இருக்கும். ரொம்ப தின்னாக ஒரு இடம் இருக்கும். முட்டையை உரிக்கும் போது அந்த வெள்ளை ஓட்டுலேருந்து லைட்டாக ஒரு இந்த செல் மெம்பரைன் என்ன செய்யும்னா, இப்போ செல்லை இது நம்ம, இந்த செல்லு தான் நம்ம, வேற எதுவும் கிடையாது. நிறைய செல்லு சேர்ந்தா தான் மனுஷன். இப்போ இந்த செல்லு, இப்போ நம்ம இருக்கோம், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ வருது. வைரஸோ பாக்டீரியா வந்து என்ன செய்யணும், நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணும், இந்த செல் வாலை உடச்சி
மெம்பரேனை உடைச்சி உள்ளார போகும். ஒன்ஸ் உள்ளார போயிட்டா அது நம்மளை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம தடுக்க தான் இந்த செல் இருக்கு. யாருக்கு திறமை இருந்து உடைச்சிட்டு போறாங்களோ அவங்க நம்மளை வந்து கோல்டு வருது, கோல்டோ ஏதோ ஒரு நோய் வருது. ஆக எல்லா பொருளுமே உள்ளார விடாது. செலக்ட் ஆக்டிவிட்டி, செலக்டிவ் மெக்கானிசம், தேர்வு கடத்தும் பண்பு, அரை கடத்தியாக, தேர்வு கடத்தியாக செல் சவ்வு செயல்படுகிறது புக்கில் படிச்சிருக்கோம். இதுக்கு என்ன மீனிங்னா, செல் மெம்பரேன் ப்ரிவென்ட் அஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அட்டாக். ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டிகல்ஸ், வைரஸோ பாக்டீரியாவோ யாரோ ஒருத்தவங்க உள்ளுக்குள்ள போகாமல் தடுக்கிறது, வேற எந்த பொருளும் வராமல் தடுக்க தேர்வு கடத்து சவ்வாக, அரை கடத்து சவ்வாக, செமி காண்டாக்டிங் மெம்பரேன், செலக்டிவ் மெம்பரேனாக இது யூஸ் ஆகுது. எக்ஸாம் கொஸ்டின் இதுதான் இதோட வேலை. அதையும் தாண்டி ஒரு சில வைரஸ், இப்போ நம்மளை சுற்றியே எங்கேயுமே ஒரு லட்சக்கணக்கான வைரஸ் இருக்குது. இந்த லட்சக்கணக்கான வைரஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த வைரஸால் செல் வாலை உடைக்க முடியல, மெம்பரேனை தாண்ட முடியல. எந்த வைரஸ் தாண்டுதோ அது மட்டும் தான் கோல்டு, சாதாரண சளி ஏற்படுத்துது. ஆக இது வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி செய்யுது. இதுக்கு தொடர்ந்து இந்த வாலும் இந்த மெம்பரேன் எதுக்காக இருக்குன்னா, ஒரு உட்கரு நியூக்ளியஸ், நியூக்ளியஸை சுற்றி உள்ள சைட்டோபிளாசம்ங்கிற ஆர்கனல்ஸ். இப்போ நிறைய நுண்ணுறுப்புகள் ஆர்கனல்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஆர்கனல்ஸும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் சொல்லிடுறேன், அப்புறம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் மைட்டோகாண்ட்ரியா. இது மைட்டோகாண்ட்ரியாவை என்ன சொல்லுவோம் நம்ம? செல்லின் ஆற்றல் நிலையம், பவர் ஹவுஸ். ஏன்? ஸ்டோர்ஸ் தி எனர்ஜி இன் வாட் ஃபார்ம்? புரோட்டீன். புரோட்டீனை விட்டுருங்க, புரோட்டீன் வேற. புரோட்டீன்ங்கிறது வந்து பில்டிங் பிளாக்கு, அதை விட்டுருங்க, அது வேற. எனர்ஜியும் புரோட்டீனே கான்ட்ராடிக்டே இல்லையா? கார்போஹைட்ரேட் தானே எனர்ஜி கொடுக்கும், புரோட்டீன் க்ரோத்தில் கொடுக்கும். அதான் எனர்ஜி பில்டிங் பிளாக்கு, புரோட்டீன். ஓகே ஓகே, புரோட்டீன் பில்டிங் பிளாக், எனர்ஜி பில்டிங் பிளாக் தான். ஏன் புரோட்டீன் அதுவும் வராது? ஏன்னா ரிபோசம் தான் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. அதான் அது எனர்ஜியை ஏடிபி ஃபார்மில், ஒரு பாஸ்பேட் ஃபார்மில், அடினோ ட்ரை பாஸ்பேட் ஃபார்மில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. த கரன்சி ஆஃப் தி எனர்ஜி ஏடிபி, ஒரு பாஸ்பேட் ஃபார்மில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. இந்த எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெஸ்பிரேஷனுக்காக. இப்போ நம்மளே வந்து சாப்பிடாம சுவாசிக்காமல் இருக்க முடியாது, இருக்கணும்னா இருக்கலாம், அது வேறு விஷயம். நமக்கு எனர்ஜி எப்படி கிடைக்குது? நம்ம வந்து எனர்ஜி வேலை உட்கார்றதுக்கு நிற்கிறதுக்கு எனர்ஜி வேணுமா வேணாமா? எவ்ரிதிங் எனர்ஜி வேணும். நீங்கள் நிற்கிறது கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்டிங், தொடர்ந்து 10 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, நிற்க முடியுமா? 5 நிமிஷம் ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியுமா? முடியாது. ஆக ஆற்றல் தேவைப்படுது இயங்குவதற்கு. இந்த எனர்ஜி நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஃபுட்டு. சரி, ஃபுட்டே இல்லாமல் அப்போ செத்து போயிடுவோமா? இல்லை. ஆக எனர்ஜி நமக்கு ஃபுட்டு மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேஷன்லேயும் எனர்ஜி இருக்குது. ஏன் சுவாசிக்கிறோம்? ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடையே வெளியில் விடுறோம். இதுவும் கைண்ட் ஆஃப் எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணுது. தட்ஸ் வை சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும், சுவாசிக்காமல் இருந்தால் செத்து போயிடுவோம்னு சொல்கிறது ரீசன் தான். இதுவும் நமக்கு வந்து ஆக்சிஜனை சப்ளிமெண்ட் பண்ணுது, ஐ மீன் எனர்ஜியை சப்ளிமெண்ட் பண்ணுது. சுவாசிக்கிறதுக்கு ரீசனே வெளியிலேருந்து காற்றுலேருந்து உள்ள ஆக்சிஜனை மூக்கு வழியாக எடுத்து லங்ஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியில் விடுறதுக்கு ரீசனே என்னன்னா, இட் இஸ் அ சப்ளிமெண்டேஷன் ஆஃப் எனர்ஜி. இன்னொரு சப்ளிமெண்டேஷன் ஆஃப் எனர்ஜி நமக்கு அதுதான், லைக் அதனால தான் ரத்தத்தில் ஆக்சிஜன் அதை கேரி பண்ணுதுன்னு சொல்கிறோம். ரத்தங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதுதான் ரத்தமாக மாறுது. நம்ம சாப்பிட்டது தான் நம்ம ரத்தம், திசு அப்படின்னு எவ்ரிதிங்காக மாறிட்டுருக்கு. ஸோ சிம்பிளி ஸ்பீக்கிங், பில்டிங் பிளாக் வேறு, நம்ம செல்லுல உள்ள ஒரு விஷயங்களை வேலை. சரி, மைட்டோகாண்ட்ரியா என்ன செய்யுதுன்னா ரெஸ்பிரேஷன் பண்பை செய்யுது, சுவாசிக்குது, பார்ட் ஆஃப் எனர்ஜியை சப்ளை பண்ணுது. அந்த எனர்ஜி ஏடிபி, அடினோ ட்ரை பாஸ்பேட்ங்கிற வடிவத்தில் இருக்குது. தட்ஸ் வை என்ன சொல்லுவாங்க, கரன்சி ஹவுஸ் ஆஃப் தி செல்லு. ஏடிபி கரன்சினா ஏடிபி எழுதிக்கலாம், நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கவனிச்சுங்க. பவர் ஹவுஸ்னா இது மைட்டோகாண்ட்ரியா, இது ஒரு பேசிக்கான விஷயம்.
இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளார இந்த பவரை கொடுக்கறது யாருன்னா மேட்ரிக்ஸ்ங்கிற ஒரு பொருள். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா வரையும் போது எப்படி வரைவாங்கன்னா இந்த இப்படி போட்டுப்பாங்க. இதுதான் மைட்டோகாண்ட்ரியாங்கிற மாதிரி இருக்கும். இந்த பொருள், இந்த வடிவத்துக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸுங்கிற ஒரு கல வடிவ பொருள், லைக் ஒரு கொலாய்டு ஃபார்மில் உள்ள ஒரு பொருள் மேட்ரிக்ஸ் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. இதுதான் இந்த ரெஸ்பிரேஷனுக்கு இனிஷியேட் பண்ணுது. அந்த ரெஸ்பிரேஷன் சுவாசம் நடக்கும்போது ஏடிபி வடிவில் நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. இந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சு லைக் இது செய்யுது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் வைரஸ் ஒரு செல் உயிரினம், அது மைட்டோகாண்ட்ரியா மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மூக்கோ லங்ஸோ கிடையாது சுவாசிக்கிறதுக்கு. அப்போ சுவாசம் வைரஸ் எப்படி மேற்கொள்ளும்? மைட்டோகாண்ட்ரியா வச்சு. எறும்பு எப்படி சுவாசிக்குது? ஏன்னா எல்லாம் ஒரு உயிரினம்னா உணவு, சுவாசம், கழிவு நீக்கம், இனப்பெருக்கம், இடப்பயிற்சி, ஃபைன், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீஷன், ரீப்ரொடக்ஷன், இதெல்லாம் வேணும். இருந்தால் தான் அது மூமெண்ட், இருந்தால் தான் அது உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ எறும்பு இருக்குது, ஒரு பூச்சி இருக்குது, மண்புழு இருக்குது. இது எப்படி சாப்பிடுது? சாப்பிட்டதை எப்படி டைஜஸ்ட் பண்ணுது? சாப்பிட்டது எப்படி சத்து ரத்தமாக மாறுது? அது எப்படி சுவாசிக்குது? எப்படி யோசிக்குது? அதுக்கு மூளை இல்லையா? அப்போ எறும்புக்கு மூளை இருக்கா இல்லையா? நம்ம மூளையே எத்தனையோ கிராம் சொல்கிறோம், எறும்பு ரொம்ப சின்ன ஆர்கன்ஸாக இருக்குது, இதுக்கு மூளை இல்லையா? எப்படி அது யோசிக்கும்? ஏன்னா எறும்பு வரிசையாக போகும்போது நம்ம கையை காட்டினா அதுவே தெளிவாக திரும்பி போயிடுது, டைவர்ட் ஆகிடும். எங்கே இது இருக்கோ, லைக் அதான் ஸ்வீட் இருக்கோ, கரெக்டாக எறும்பு வருது. ஆக எறும்பு யோசிக்குதுன்னு தான் அர்த்தம். எங்கே ஸ்வீட் இருக்கோ அங்கே எறும்பு வருது. ஒன்ஸ் எறும்பு கிட்ட நம்ம கையை லைட்டாக வச்சா கூட அது சுதாரிச்சு ஓடி போயிடுது. எறும்பு போயிட்டு இருக்கும்போது கையை வச்சா கூட அதுங்க ஒழுங்காக போகிறதில்ல, டைவர்ட் ஆகி அதாங்க அதுங்க இஷ்டத்துக்கு போயிட்டு நம்ம கையை திரும்பி எடுத்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. எறும்பு சுவாசம் சிந்திக்குது. ஆக அது எப்படி சிந்திக்குது? எகெயின் அதுக்கு கண் இருக்கா பார்க்குறதுக்கு? காதால கேட்குதா? அது சாப்பிட்றதுல அப்போ உணர்வு, லைக் டங்ஸில் உணர்வு இருக்கா? இஸ் இட்? எகெயின் கால் இருக்கா, கை இருக்கா? எல்லாமே ஒவ்வொரு ஆர்கன்ஸ் ஒவ்வொரு வேலையை செய்யுது. அதுங்களுக்கு அந்த ஸ்பெஷலைசேஷன் இருக்கா? எல்லாமே பிரிமிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. எறும்புக்கு மூளைங்கிற ஒரு செரிப்ரம், செரிபல்லம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நியூரோகால்ஜியா, அதாவது நியூரான்னு பேர் சொல்கிறோம். நிறைய நரம்பு செல் சேர்ந்தது தான் மூளை. அந்த மூளையோட சைஸை வச்சு பெருமூளை, சிறுமூளைன்னு பிரிச்சாச்சு. செரிப்ரம், செரிபல்லம். இது நமக்கு. எறும்பு போன்ற பூச்சினங்களுக்கு இந்த மாதிரி டிவியேஷன், ஸ்பெஷலைசேஷன் இல்லை. ஆனால் நியூரோகால்ஜியா, நரம்பு செல்களின் கூட்டு, நரம்பு செல்களின் கிளர்ச்சி இருக்கு. அந்த நரம்பு செல்கள் தான் அதுங்களுக்கு நம்மளை மாதிரி ஹை லெவலில் திங்க் பண்ணாட்டி கூட சர்வைவல் ஆகிற அளவுக்கு திங்கிங்கே கொடுக்கும். உயிர் வாழ்வதற்கு டார்வின் சொன்ன சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆகிற அளவுக்கு திங்கிங் கொடுக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விலங்குலேயே மனிதன்கிற விலங்குக்கு மட்டும்தான் அலாட்னஸ் கிடையாது. பாக்கி எல்லா விலங்கும் பயங்கர அலாட்டாக இருக்கும். எப்போதுமே எவ்ரி டைம் அது அலாட்டாக இருக்கும். அது பூனை, எலி கூட 4 தடவை எட்டி பார்த்துட்டு தான் வரும், உள்ளார வரும். நீங்கள் சாப்பாடு வைக்கிற பறவை கூட 4 டைம் சுற்றி பார்த்து தான் சாப்பிடவே வரும். எவ்ரி விலங்குகள், நீங்கள் சின்னதாக ஒரு கரப்பாம்பூச்சி தொட்டாவில் டக்குன்னு சுதாரிச்சுக்கும். எல்லா விலங்குக்குமே அலாட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எல்லாமே அன்சர்டனிட்டி. அதுக்கு சாப்பாடு அதுங்க தான் தேடணும். நம்மள மாதிரி வீட்டில் சமைச்சு வைக்க போதில்லை யாரும். நம்ம எவ்வளோ வருஷம் சம்பாதிக்காட்டி நம்ம வீட்டில் சாப்பாடு போடுவாங்க. அதுங்க சாப்பாடை இண்டிவிஜுவல் அதுங்க தான் தேடணும், யாரும் தேடி கொடுக்க போகிறது இல்லை. அதோட எல்லா வேலையும் அதுங்க தான் செஞ்சுக்கணும். ஈவன் வீடு, எவ்ரி திங் அதுங்க எல்லாமே அதுங்க தான் செஞ்சுக்கணும். எவ்ரி டைம் தேர்ஸ் வெரி வெரி அலாட் ரேதர் தென் எனி அதர். லைக் மேனுங்கிற அனிமலை தவிர்த்து, மேன் இஸ் அ சோஷியோ அனிமல். லைக் எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப அலாட்டாக இருக்கும். ஸோ அலாட்னஸாக இருக்குன்னா அவங்களுக்கு நியூரோ சிஸ்டம் இருக்குன்னு அர்த்தம். நியூரோ சிஸ்டம் இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா கரப்பாம்பூச்சிக்கு 2 ஆண்டனா இருக்கா, 2 மீசை இருக்கா? ஏன் அந்த மீசை? அதுக்கு உணர்வு கொம்புகள், சென்சேட்டரி ஆர்கன்ஸ் அது அதுங்களுக்கு. அதான் கரப்பாம்பூச்சி இருக்கும்போது மீசையை தொட்டி அடித்தா அது உடனே அது துடிக்கும்.
அந்த ஆண்டனா வச்சு தான் அது ஃபஸ்ட்டு என்ன விஷயம் செய்வாங்கன்னா சவுண்டை டிடெக்ட் பண்ணுவோம். நமக்கு எப்படி ரேடியோவில் ஆண்டனா வச்சா வேவ்ஸ் வச்சு சவுண்டு கேட்குருவாங்க, அதே மாதிரி அந்த ஆண்டனா அதுக்கு பேர், அதனால தான் அதுக்கு பேர் ஆண்டனா. அந்த 2 மீசைக்கு பேர். அது உணர்வு கொம்பு. அந்த கரப்பாம்பூச்சி நைட்லேயும் கரெக்டாக போயிட்டு ஃபுட் எடுக்கும். ஸோ நைட்டில் அது கண்ணு தெரியுதா, கூட்டு கண்கள் எல்லா கண்காளிகளுக்கும், தட் இஸ் காம்பவுண்ட் ஐஸ். எல்லா பூச்சி இன்செக்ட்டுக்குமே காம்பவுண்ட், எல்லா ஆர்த்தோபோடா கேட்டகரி தட் இஸ் இன்செக்ட் அதுங்களுக்கு காம்பவுண்ட் ஐஸ். நமக்கு 2 கண்ணு, அதுங்களுக்கு குட்டி குட்டி குட்டியாக நிறைய கண் இருக்கும், காம்பவுண்ட் ஐஸ். அதுக்கு இருட்டில் கூட எப்படி கரெக்டாக எடுக்குதுன்னா அந்த ஆண்டனாவை வச்சு அந்த ஆண்டனா மூலயமா ஃபுட்டு இருக்கிற இடத்துலேருந்து வேவ்ஸ் அலைநீளத்தை கலெக்ட் பண்ணி பேட் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, வவ்வால் இரவு நேரங்களில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, சவுண்டு வேவ்ஸ் அல்ட்ராசோனிக்கில் விடுற மாதிரி கரப்பாம்பூச்சி தன்னுடைய ஆண்டனாவை வச்சு சோனிக் வேவ்ஸை கலெக்ட் பண்ணி மட்டும்தான் அதால் எதுவும் செய்யுது. ஸோ எவ்ரி திங் எதுக்கு சொல்கிறோம்னா எல்லா ஆர்கன்ஸ் ஹாவ் சென்சரி ரெசப்டார், நியூரோகால்ஜியா, எவ்ரி திங் சப்ஜெக்ட் டு தி நியூரோ சிஸ்டம். ஆனால் எல்லாம் ஒவ்வொரு ஃபார்மில் ப்ரிமிட்டிவ் ஃபார்மில் இருக்கும். கடைசியாக எவல்யூஷனில் கடைசி நம்ம மனுஷன் ஒரு செல்லில் ஆரம்பித்த நம்ம வாழ்க்கை இன்றைக்கி மனுஷனாக நிற்கிறோம். இதுக்கப்புறம் எத்தனையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்மேன் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேட்ரிக்ஸ், எக்ஸ்மேனு, நிறைய படம் இங்கிலீஷ் மூவி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் எப்படி இருப்பான்னு அவங்க நிறைய கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கூட வந்துச்சு எக்ஸ்மேன், அதிரடி படைகள். ஸோ ஆக மொத்தம் மனுஷனுக்கு அப்புறம் எவல்யூஷன் எப்படி வேணால் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஓகே ஃபைன். ஆக இங்கே எல்லாமே ப்ரிமிட்டிவ் ஃபார்மில் இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் தவளை எப்படி சுவாசிக்குது, தோல் மூலியமாக சுவாசிக்குது, தென் லங்ஸ் மூலியமாகவும் சுவாசிக்குது. மீன் தான் கில்ஸு, செவிலு. மீன் தண்ணிக்குள்ளே வர மீனும் சுவாசிச்சா தான் வேலை செய்யும். செவிலு இருக்குது, கில்ஸ் இருக்குது, அதில் சுவாசிக்குது. தவளை சுவாசிக்கணுமா, தோலும் இருக்குது, லங்ஸும் இருக்குது. ஆக எல்லா ஆர்கனிசம், வைரஸ் டு மேன், எல்லா ஆர்கனிஸுக்கும் 5 கோர் ஃபங்க்ஷன் நடக்கணும். 5 கோர் ஃபங்க்ஷனுக்கு 5 சிஸ்டம் தேவைப்படுது. 5ங்கிறது எத்தனையோ ஃபங்க்ஷன், பட் பேசிக்காக ஒரு 5 சிஸ்டம் தேவைப்படுது. பேஸ்ட் ஆன் தி ஆர்கனிசத்தை பொறுத்து அந்த சிஸ்டம் ப்ரிமிட்டிவ் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், ஹையர் ஃபார்ம்லேயும் இருக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனோன்னா சவுண்டுங்கிற லெசன் ஃபிசிக்ஸில் 6th புக்கில் எப்படி இருக்குது, 10th புக்கில் எப்படி இருக்குது படிக்கவே இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா? சரி, வேதிக் ஏஜ்னு ஒரு லெசன், ஸ்டோன் ஏஜ்னு வச்சுங்க. ஸ்டோன் ஏஜ் எல்லாத்துலேயும் இருக்காது, சவுண்டே வச்சுங்க. ஃபிசிக்ஸில் சவுண்டு, ஒளியியல். 6th என்ன பற்றி சொல்லுவாங்க, ஒளியியலை பற்றி ரொம்ப பேசிக்காக இருக்கும். நீங்கள் 10th மட்டும்தான் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். அது அப்போ சவுண்டு 2 பக்கமே இருக்குது. அதே மாதிரி தான் வைரஸும் சுவாசிக்குது, நம்மளும் சுவாசிக்கிறோம். வைரஸ் சுவாசிக்கிறதுக்கு மைட்டோகாண்ட்ரியா யூஸ் ஆகுது. நம்ம சுவாசிக்கிறதுக்கு மூக்கில் ஆரம்பித்து லங்ஸ் வரைக்கும் ஒரு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. நமக்கு இடையில உள்ள எறும்பு, பறவை, பல்லி எல்லாரும் சுவாசிக்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உறுப்பு இருக்குது, அவ்வளோதான். அது மூலிமா அந்த வேலை நடக்குது. சரிங்களா? எதுக்கு சொல்ல வந்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு இருக்குது, ரெஸ்பிரேஷனுக்காக. ரெஸ்பிரேஷன் அதை எப்படி செய்யுதுன்னா ஏடிபி வடிவில் அது கரன்சியை சேவ் பண்ணுது. ஸோ தட்ஸ் வை பில்டிங் பிளாக்கும் சொல்லலாம், தப்பு இல்லை. இது ஒரு விஷயம். இதெல்லாம் எங்கே நடக்குது, மைட்டோகாண்ட்ரியாலாம் மேட்ரிக்ஸுங்கிற ஒரு பொருளில் நடக்குது. இது மைட்டோகாண்ட்ரியா வேலை. எகெயின் வைரஸ்ஸு டைஜஷனுக்கு என்ன செய்யும், ரெஸ்பிரேஷன் முடிஞ்சிட்டு அடுத்து டைஜஷன். சாப்பிட்டதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன உறுப்பு இருக்குது. ஒரு செல் உயிரினத்தில் டைஜஷன், பொதுவாக செல்லில் செரிமானத்திற்கு எந்த ஆர்கனல்ஸ் பயன்படுது, கோல்கை வேற, லைசோசோம், சுரப்பு பணி. ஓகே சொல்லலாம், ரெண்டுமே ஓவர்லாப்பிங் தான். கரெக்டாக சொல்ல போனால் டைஜஷன் எக்ஸ்க்ளூட்டிவ் ஏன்னா லைசோசோம், லைஸுனாலே மரணம், டெத்து. ஃபோட்டோலைசிஸ் ஒளி சிதறல், லைஸ் வந்தாலே அது டெத்துன்னு அர்த்தம். லைசோசோம் சூசைடு பேக் ஆஃப் தி செல்லு, தற்கொலை பையன்னு சொல்லுவோம். ஏன் அதை சூசைடு பேக்னு சொல்கிறோன்னா இந்த லைசோசோம் செல் ஆர்கனல்ஸில் உள்ள தேவையற்ற பொருளை டைஜஸ்ட் பண்ணிவிடும். தற்கொலை சாப்பிட்டு கொண்டுவிடும், அதை டைஜஸ்ட் பண்ணிவிடும். தட் இஸ் எண்டோஃபைசிஸ் சொல்லுவாங்க, எழுதி போடுறேன். எண்டோஃபைசிஸ் செஞ்சிடும். தட்ஸ் வை டேர்ம்ட் அஸ் தற்கொலை பையி. இதே டைஜஷனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கால்கை பாடியும் தேவைப்படுது. கால்கை உறுப்பானது
செக்ரீஷன் ஃபங்க்ஷனை செய்யுது. செக்ரீஷன் நடந்தால் தான் டைஜஷன் ஆரம்பிக்கப்படும். கார்போஹைட்ரேட் காலையில் இட்லி ஸ்டார்ச்சாக சாப்பிட்ட இட்லி வந்து ஸ்டார்ச்சாகவே இருந்துச்சுன்னா அது கொழுப்பாக இருக்கும். நான் சாப்பிட்ட ஸ்டார்ச் எனக்கு குளுக்கோஸாக மாறணும். அப்போ மாறணும்னா அது மேலே சில என்சைம் செயல்படணும். அந்த என்சைமுக்கு ஏதாவது செக்ரீஷன் நடக்கணும். அந்த செக்ரீஷன் வேலை செய்கிறது தான் கால்கி பாடிஸ், கோல்கை உறுப்புகள் சுரப்பு பணியை செய்கிறது. குறியாடியும் பரவாயில்ல, ஜஸ்ட் அப்படியே தெரிஞ்சுக்க, வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சால் போதும். கால்கை உறுப்புன்னு ஒன்று இருக்குது, அது செல்லுக்குள்ளார இருக்குது, சுரக்கும் பணியை செய்கிறது. கால்கை பாடி செக்ரீஷன், அவ்வளோதான். இதில் வந்து கால்கை பாடி தாவரத்தில் என்னவா பேர் சொல்லி அழைக்கிறாங்க? டிக்டியோசோம்கள். டிக்டியோசோம் விலங்குல இருந்தால் கால்கை பாடி, தாவரத்தில் இருந்தால் டிக்டியோசோம்கள். இது கால்கைக்கானது. தேர் ஆஃப்டர் ரிபோசோம் இப்படின்னு இன்னொரு ஆர்கன் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளார கிச்சன், பெட்ரூம், சாமி ரூம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி செல்லுக்குள்ளார ஒவ்வொரு பார்ட் இருக்குது. இப்போ கிச்சனில் சமைப்போம், சாமி ரூமில் சாமி கும்பிடுவோம், ரெஸ்ட் ரூமில் வந்து லைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு வேலையை செய்யுது. மைட்டோகாண்ட்ரியா ரெஸ்பிரேஷனை செய்யுது. லைசோசோம் தேவையற்ற பொருளை அதுவே டைஜஸ்ட் பண்ணிடுது. தான் தற்கொலை பை, சூசைடு பேக்கு. கால்கை உறுப்பு சுரக்கும் பணி, செக்ரீஷன் ஃபங்க்ஷனை செய்யுது. அதே மாதிரி ரிபோசோம் என்ன செய்யுதுன்னா புரத உற்பத்தியை செய்கிறது. புரத உற்பத்தி தொழிற்சாலை, த புரோட்டீன் சிந்தசைசர், த இண்டஸ்ட்ரி ஆஃப் த புரோட்டீன் எதுன்னு கேட்டால் ரிபோசோம். ரிபோசோம் மட்டும்தான் புரதத்தை உற்பத்தி செஞ்சு உட்கருப்பு கொடுக்கும். அந்த நியூக்ளியஸில் அது தென் ஆர்என்ஏ, டிஎன்ஏவெல்லாம் மாறாது இருந்துச்சு, அது வேற கதை. ஆக புரத உற்பத்தி செய்யப்படுறது ரிபோசோம். இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னா, ரிபோசோம் வந்து எல்லா வகை உயிரினத்துலையுமே இருக்குது. ப்ரோகேரியட்லேயுமே இருக்குது, யூகேரியட்லேயுமே இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த சைஸு 70S வகை ரிபோசோம் ப்ரோகேரியட்டில் இருக்கும். கேட்டிருந்தாங்களா? டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருந்தாங்க. 80S வகை ரிபோசோம் யூகேரியட்டில் இருக்கும். அதுக்கு என்ன மீனிங்னா, ரிபோசோம் புரோட்டீனை உற்பத்தி செய்யுது. புரோட்டீன் அட் த எண்டு ஜீனாக மாறிடும், டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாறிடும். புரோட்டீன் அட் த எண்டு டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாறுது. டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து உயிரினத்தில் ப்ரோகேரியட்டில் ஆர்என்ஏ தான் இருக்கும், கிட்டத்தட்ட யூகேரியட்டில் டிஎன்ஏ தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம ரிபோசோம் உற்பத்தி செஞ்ச புரதம் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ சைஸ் வேரி ஆகும் இல்லைங்களா? 70S, எஸ்ஸுங்கிறது வந்து சீல்டுபெர்க்னு சொல்லுவாங்க. எந்த சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சாரோ அவர் பேரை வச்சுருக்காங்க சீல்டுபெர்க். இந்த 70Sங்கிறது 70, எஸ்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, யூனிட். 10 கிலோமீட்டர், 10 மீட்டர், 10 சென்டிமீட்டர், அந்த இது யூனிட்டுங்கிற மாதிரி. எஸ்ஸுங்கிறது யூனிட்டு, சைஸை குறிக்குது. அதுக்கு விரிவாக்கம் சீல்டுபெர்க், அந்த விஞ்ஞானி பேர். இந்த 70S ரிபோசோம் ப்ரோகேரியட் உயிரினத்திலும் 80S ரிபோசோம் யூகேரியட் உயிரினத்திலும் இருக்கும். இந்த ரிபோசோம் வேலையை புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறது மட்டும்தான், சரிங்களா? இது இல்லாமல் வந்து செல்லுக்குள்ளார வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கே வந்து சைட்டோபிளாசம் இருக்குது. இப்போ நம்ம பேசின எல்லாமே சேர்ந்து தான் சைட்டோபிளாசம். மைட்டோகாண்ட்ரியா, கால்கை உறுப்பு, அதெல்லாம் சேர்ந்த சைட்டோபிளாசம். சைட்டுனா செல்லு, சைட்டாலஜி செல்லை பற்றி படிக்கும் படிப்பு. தட்ஸ் வை எரித்ரோசைட், லீகோசைட். எரித்ரோசைட்னா ரெட் பிளட் செல்லா, செல்லுனா சைட்டுன்னு சொல்லியாச்சு. லியூகோசைட் ஒயிட் பிளட் சைட்டு. ஆக சைட்டுனா செல்லு, இது சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசத்துக்கும் நியூக்ளியஸுக்கும் யார் வந்து பிரிட்ஜுன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஒரு பின்னல் மாதிரி இருக்கும், அதான் எண்டோபிளாஸ்மிக் வலை பின்னல். இவங்க தான் பிரிட்ஜு. எதை இன்ஃபர்மேஷன் அவங்க தான் கான்டெக்ட் பண்ணுவாங்க. இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் 2 டைப்பில் இருக்குது. ஒன்று ரஃப்பாக இருக்கும், இன்னொன்று ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபேட் சிந்தசைஸை பண்ணுது, கொழுப்பை உற்பத்தி செய்யுது, சரிங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுமே கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு தான். வயிறு சாப்பிட்றதும் கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு தான். சப்போஸ் நம்ம வெளியில் இன்டேக் எடுக்காட்டியும் நம்ம செல்லுக்குள்ளார இதெல்லாம் இருக்குது. இப்போ இதை பேசின மைட்டோகாண்ட்ரியா எல்லாமே நம்ம செல்லுக்குள்ளாருமே இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு பகுதி பிச்சு அதுலேருந்து ஒரு செல்லை தனியாக எடுத்து நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்ம பேசின எல்லாமே அதுக்குள்ளார இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஒன்று அதுக்குள்ளார இருக்குது. அது கொழுப்பு உற்பத்தி செய்யுது. நானே கொழுப்பை இன்டேக் எடுக்காட்டியும் வெளியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக என் உடம்புக்கு தேவையான கொழுப்பு எனக்கிட்டே தான் இருக்குது, நம்மக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ஃபேட்டை சிந்தசைஸ் செய்யுது. ரஃப்பு
புரோட்டீனை சிந்தசைஸ் செய்யுது. இதுவுமே டிஎன்பிசி கொஸ்டின். ஸோ புரோட்டீன் சிந்தசைசர் போதும். புரோட்டீன் சிந்தசைசர் ரிபோசோம். தேர் ஆஃப்டர் என்ன ஆர்கனல்ஸ் இருக்குன்னா பிளாஸ்ட், கணிகங்கள். பிளாஸ்ட் வந்து பிளான்ட் செல்லுக்கு இருக்கும், அனிமல் செல்லுக்கு இருக்காது. எங்கேயாவது வந்து பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா பெக்யூலியர் ஃபீச்சர்ஸ் என்னன்னா வேறு ப்ரௌன் கலரில் இருக்கும், பாக்கி எல்லா பார்ட்ஸும் க்ரீனாக இருக்கும். இலை, தலை, தண்டு க்ரீனாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து கலர் கலராக இருக்கும். ஃப்ரூட்ஸும் கலர் கலராக இருக்கும். ஆக சம்திங் பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த வேரியேஷன் அனிமலில் பார்த்துருக்கோமா? கால் ஒரு கலரு, கை ஒரு கலரு, கண் ஒரு கலரு இருக்காது. ஆக பிக்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பிளான்ட்ஸில் தான் இருக்குது. இந்த பிக்மெண்ட்ஸை பிளான்ட்டுக்கு கொடுக்கறது வந்து பிளாஸ்ட் செல்கள், கணிக செல்கள். ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச கணிகம் பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட். குளோரோனா கிரீன். This chloroplast provide green pigment to the plant. இந்த குளோரோபிளாஸ்ட்டை வச்சுட்டு தான் இது வந்து உணவை உற்பத்தி செய்யுது ஒளிச்சேர்க்கை மூலம். அதான் கிரீன் பிக்மெண்ட் குளோரோபிளாஸ்ட். இது இல்லாமல் குரோமோபிளாஸ்ட், நிற கணிகங்கள். குரோமோனா கலர், கூகுள் குரோம் பார்த்துருப்பீங்க. குரோமாலஜி, குரோமோட்டோகிராஃபி, எவ்ரிதிங் கலர் தான், நிறத்தை பற்றியது. நிறைய கலர்ஸ் இருந்தால் அது குரோமாலஜி, கலர்ஸ் இருந்தால் அது குரோமோன்னு சொல்லுவோம். குரோம்னா கலர், குரோமோபிளாஸ்ட் நிற கணிகங்கள். இந்த நிறம் தான் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்டுக்கு கலர்ஸ் தருது. குளோரோபிளாஸ்ட் வந்து லீவ்ஸ், இலைகள், தண்டுக்கு கலர் தருது. இந்த இலை, தலை, தண்டெல்லாம் பிரித்து பார்த்தோம்னா ஒயிட் கலரில் ஒரு திரவம் இருக்கும், பொருள் இருக்கும். ஜென்ரலாக ஒயிட்டுங்கிறது கலர் கிடையாது, உங்களுக்கு தெரியும். எந்த கலர்ஸுமே இல்லைன்னா அதுக்கு பேர் எல்லா கலர்ஸும் சேர்ந்தா அதுக்கு பேர் ஒயிட்டு. எந்த கலருமே இல்லைன்னா அதுக்கு பேர் பிளாக்கு. இதை தான் பிளாக் அண்ட் ஒயிட் கான்ட்ரவர்சி சொல்லுவோம். சோப்பு நுரையை கையில் எடுத்து பாருங்கள், நுரைகள் என்ன இருக்கும்? எல்லா கலர்ஸும் இருக்கும். அப்போ ஒயிட்டு தெரியுதுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ளார எல்லா கலரும் இருக்குது. ரெட்டு, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு, எல்லா கலரும் இருக்குது. கலர் பென்சிலில் எல்லா கலரையும், கலர் பாக்ஸில் எல்லா கலரையும் கலந்து பாருங்கள், ஒயிட்டாக மாறிடும். எல்லா நிறமும் இருந்தால் அது வெள்ளை, எந்த நிறமும் இல்லைன்னா அது கருப்பு. அதான் கருப்பு வெள்ளை கான்ட்ரவர்சி, பிளாக் அண்ட் ஒயிட்டு பேசுகிறது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து அப்போ எதுக்கு சொல்கிறோன்னா லியூகோபிளாஸ்ட். லியூகோனா ஒயிட், லியூகோசைட் வெள்ளை அணுக்கள். லியூகோபிளாஸ்ட்ங்கிறது வெளிர் கணிகங்கள், ஒயிட்டு. ஸோ பிளான்ட்ஸுக்குள்ளார ஒயிட் கலரில், தட் இஸ் வித்தவுட் எனி கலர் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது, பொருள் இருக்குது. அது லியூகோ. ஃபைன். அண்ட் அகெயின் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலரில் ஒன்று தெரியுதுன்னா ப்ளூ கலருடைய வேவ் லென்த் மட்டும்தான் வெளியில் இருக்குது, பாக்கி அதுக்குள்ளார என்ன இருக்குது? அப்சார்ப்ஷன். பாக்கி எல்லா கலர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் எந்த கலரும் இதில் கிடையாது, அதனால் அது பிளாக்கு. எல்லா கலர்ஸும் கலந்ததுனால இது ஒயிட்டு. இந்த ரெட்டுங்கிறது என்னன்னா ரெட்டோடைய வேவ் லென்த் மட்டும்தான் நமக்கு தெரியுது, உள்ளுக்குள்ளார நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லா கலர் விப்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வானவில். வானவில் எப்போ வரும்? ரெயின். ரெயினுங்கிறது என்னது? ரெயின் வாட்டருங்கிறது தண்ணிங்கிறது கிட்டத்தட்ட ஒயிட்டுங்கிற மாதிரி தான். இந்த நீர் துளி மேலே சூரிய ஒளி படும்போது, சரிங்களா, மலைக்கும் சூரியனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரு விஷயம், சூரிய ஒளி படுறதுனால தான் அது பட்டு பிரதிபலித்து நமக்கு வந்து எல்லா கலர்ஸும் தெரியுது. இதுதான் ரெயின்போ. ஒளி எதிரொலிப்பு சொல்லலாம், விலகல் சொல்லக்கூடாது. ரிஃப்ளெக்ஷன் தான், அதான் பட்டு எதிரொலிக்குது, ரிஃப்ராக்ஷன் இல்லை. ஒளி சிதறலும் சொல்ல முடியாது. ஒளி சிதறல் இந்த வானம் ப்ளூ கலரில் இருக்குது, ஸ்கேட்டரிங், அது ஒளி சிதறல். ஒளி விலகல் வந்து இந்த பென்சில் வளைஞ்சி தெரிகிறது, அது ஒளி விலகல். இது ஒளி எதிரொலிப்பு தான், ரிஃப்ளெக்ஷன். ஆமாம், அந்த இதில் பார்த்தோன்னா மீன் தொட்டியில் பார்த்தோன்னா மீன் வந்து கிட்ட இருக்க மாதிரி இருக்கும், எட்டு பார்த்தா அது வேறு இடத்துல இருக்கும், அதெல்லாம் ஒளி விலகல். ஸோ ரிஃப்ராக்ஷன் இல்லை, ரிஃப்ளெக்ஷன். ஸ்கேட்டரிங் கிடையாது, ரிஃப்ளெக்ஷன் தான். ஓகே, ஃபைன். ஸோ த திங் இஸ் என்னன்னா வானவெளி ஏன் வருது? ஒயிட் கலரில் உள்ள தண்ணி மீது, கிட்டத்தட்ட ஒயிட்டு, பெரிய ஒயிட் கிடையாது, ஏதோ ஒரு நிறமற்ற ஒரு பொருளின் மீது, தட் இஸ் ஒயிட்டாக இருக்க ஒரு பொருளின் மீது சூரிய ஒளி படும்போது பட்டு பிரதிபலித்து
நமக்கு எல்லா கலர்ஸும் தெரியுது தான் வானவில். வானவில்ல எல்லா கலர்ஸ் தெரியுது, ஏன்னா அது ஒயிட்டு. அந்த எல்லா கலர்ஸ்லேருந்து ஒரே ஒரு கலர் ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்சா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வயலட்டாக, இது வயலட் தானே, கத்திரிப்பூவா வயலட் தானே, பர்பிளா, பர்பிள் இல்லை லைட் பர்பிள், லாவெண்டர், பர்பிள், ஒயிட், ஏதோ ஒரு வேரியேஷன் வச்சுருக்கேன். இந்த கலர் தெரியுதுன்னா இதுக்குள்ளார பாக்கி எல்லா கலர்ஸும் உள்ளார இருக்குது, அடியில் வந்து எல்லா கலர்ஸும் இருக்குது, ஒரே ஒரு கலர் மட்டும் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுது, அது பர்பிள் வயலட்டு. ஆக நிறத்துக்கு இதுதான் பேசிக். சரிங்களா? அதை நீங்கள் ஃபிசிக்ஸில் லைட்டு படிக்கும்போது பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் லைட் படிக்கும்போது டிஸ்போஷன் எதுக்கு, ரெயின்போவுக்கு டிஸ்போஷன். ஓகே, டிஸ்போஷன் போட்டிருக்கா வேர்டிங்? சரி, ஓகே. டிஸ்போஷன் அது வந்து எதிரொலிப்பும் சிதறலும் சேர்ந்துதான். சிதறல்னா ஸ்கேட்டரிங், எதிரொலிப்பு ரிஃப்ளெக்ஷன், டிஸ்போஷனாக ரெண்டுக்கு இடையில வர்றது. லைக் கரெக்டாக எதிரொலிப்புன்னு என்ன சொல்லுவோம்னா, இந்த ஸ்னெல்லால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது தமிழில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் இங்கிலீஷ் சொல்கிறேன். படுகதிர் அதே அளவு விடுகதிர் போகும், அதான் எதிரொலிப்பு. எவ்வளோ அளவுக்கு வேவ் லென்த் வந்து நமக்கு சர்ஃபேஸில் படுதோ அதே அளவுக்கு வேவ் லென்த்து திரும்பி போகும், அதுதான் ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு. ரிஃப்ராக்ஷனுங்கிறது வந்து நேராக இருக்கிற விஷயம் இப்படி தெரியும், ஸ்லாண்டிங்காக தெரியும். ஏன்னா ஒளி வந்து லைட் ட்ராவல் இன் தி ஸ்ட்ரைட் லைன் மட்டுமே கிடையாது. ஒளி நேர்கோட்டில் தான் பயணம் செய்யுதுன்னு மட்டும் சொல்ல முடியாது. இட் வெண்டிங் கூட அதுக்கு இருக்குது. தட்ஸ் வை நமக்கு ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல் தெரியுது. டிஸ்பர்ஷனாக ரெண்டுக்கும் இடையில, ஸ்கேட்டரிங்க்கும் ரிஃப்ளெக்ஷனுக்கு இடையில டிஸ்பர்ஷன். ஓகே, ஸோ தட் திங் இது கலர்ஸ் ஃபினாமினா இருக்கட்டும். இந்த கலர்ஸ் வச்சு தான் குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். லியூகோனால வெள்ளை, வெளிர்கணிகம், உள்ளுக்குள்ளார ஒரு தண்டை உடைச்சோன்னா தண்ணி வரும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர். வெள்ளைன்னா கரெக்டான வெள்ளை கிடையாது, ஏதோ ஒரு தண்ணி வரும், திரவம் வரும். உள்ளுக்குள்ளார பொருட்கள்லாம் இருக்கும். எவ்ரி திங் இந்த கேட்டகரி ஆஃப் தி லியூகோபிளாஸ்ட். ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்டோடைய கலர்லாம் குரோமோபிளாஸ்ட்டு. ரெஸ்ட் ஆஃப் த ஆல் திங்ஸ் குளோரோபிளாஸ்ட். ஆக பிளாஸ்ட்னு ஒன்று இருக்குது, அது தாவர செல்லில் தான் இருக்கும். விலங்கு செல்லுக்கு பிளாஸ்ட் கிடையாது, ஒரு விஷயம். தென் சென்ட்ரோமியர், சென்ட்ரோசோம். எகெயின் தாவரத்தின் வளர்ச்சி வரம்பு அற்றது, நான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு செடி எவ்வளோ வேணால் வளரும், ஆனால் மனுஷனுக்கோ விலங்குக்கோ ஒரு அளவு உண்டு, இவ்வளோ தான், இவ்வளோ அடி தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்காது, செடியை வச்சா வேகமாக வளர்ந்துடும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த க்ரோத் ப்ரொவைடட் பை தி சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோம்ங்கிற ஒரு செல்லு தாவர செல்லில் இருக்குது. இது செல் பிரிதலின் போது, செல் டிவிஷனின் போது, ஸ்பிண்டில் நார்னு ஒன்று சொல்லுவோம். செல் டிவைட் ஆகும்போது, ஒரு செல்லு ரெண்டாக டிவைட் ஆகும்போது ஈக்குவலன்ட் பார்ட்டிஷன் இருக்கும். அந்த செல்லுக்குள்ளார என்ன பொருள் இருந்துச்சோ ரெண்டும் சமமாக பிரியும். அந்த பிரியறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைபர் தோன்றும், அதான் ஸ்பிண்டில் ஃபைபர்னு சொல்லுவோம். அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேசிஸ் சென்ட்ரோசோம். இந்த சென்ட்ரோசோம் வந்து செல் டிவிஷனை இனிஷியேட் பண்ணுது. செல் டிவிஷன் அதிகரிக்க அதிகரிக்க வளர்ச்சி அதிகரிக்கும். 1 4 ஆகும், 4 8 ஆகும், அப்போ போயிட்டே இருக்கும். ஸோ செல் டிவிஷன், சென்ட்ரோசோம், ஸ்பிண்டில் நார் எல்லாமே பிளான்ட் செல்லில் இருக்குது, அனிமல் செல்லில் இல்லை. இது ஒரு விஷயம். அண்டு பெக்யூலியர் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பிளான்ட்டுக்கு மூமெண்ட் கிடையாது, விதிவிலக்கு கிளாமிடோமோனஸ். கிளாமிடோமோனஸ் பிளான்ட் மட்டும்தான் மூமெண்ட்டு செய்யும், நகரும். எக்ஸாக்டாக ரொம்ப நகராட்டி இட் ஹேஸ் அ கேரக்டர் ஆஃப் மூமெண்ட்டு. எகெயின் வந்து நகராத விலங்கு பவளங்கள், காரல் ரீப்ஸு. காரல் ரீப்ஸ் எல்லாமே ஒரு வகை கடலில் உள்ள பேசிக் ஃபார்ம் ஆஃப் விலங்கினங்கள் தான். பவளம், முத்து, சிப்பிலேருந்து எடுக்கிற முத்து. சிப்பிங்கிறது ஒரு விலங்கு, கடல் வாழும் விலங்கு. அதோடைய திரவம், அதோடைய ஃப்ளூயிடு தான் நமக்கு முத்தாக எடுக்கிறோம். ஆக இதுவும் ஒரு விலங்கு தான். எப்படி நத்தை ஒரு விலங்கு, நண்டு ஒரு விலங்கு, அந்த மாதிரி சிப்பியும் ஒரு விலங்கு தான். அகெயின் காரல் ரீஃபு, பவளப்பாறை, இதெல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் விலங்கு கடலில் உள்ளது. இது நகராது, எசப்ஷன். அகெயின் ஆட்டோட்ரோஃப், எல்லா தாவரங்களும் உணவை தானே தயாரிக்கும், ஆட்டோட்ரோஃபு. ப்ரைமரி ப்ரொடியூசர், விலங்குகள் உணவை சார்ந்து இருக்கும்,
ஹெட்டிரோட்ரோஃப். எக்ஸெப்ஷனாக எந்த விலங்கு வந்து உணவை தயாரிக்கும்? யூக்ளினா. யூக்ளினாங்கிற பிரைமரி ஃபார்ம் புரோட்டோசோவா. ஏன்னா யூக்ளினால என்ன இருக்கு? பச்சையம், குளோரோஃபில் இருக்கு. அதனால உணவை அது தானே தயாரிக்கும். யூக்ளினா வகை விலங்கினங்கள் உணவை தானே தயாரிக்கும். எங்கெல்லாம் குளோரோஃபில் இருக்கோ அங்கெல்லாம் ஃபுட்டு ப்ரொடக்ஷன் நடக்கும். அன்றைக்கே நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். லைக் தாவரமானது நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கொண்டு சூரிய ஒளியின் முன்னிலையில் தனக்கு தேவையான உணவை தயாரிக்கிறது. இந்த சூரிய ஒளியை அப்சார்ப் பண்ற வேலை தான் குளோரோஃபில்லுக்கு இருக்கு. குளோரோஃபில் இஸ் நத்திங் பட் பச்சையம். இந்த பச்சையம் எதுல இருக்கு? பசுங்கணிகம். இன்னொன்னு சொல்லுவோமே தைலகாய்டா. தைலகாய்டு பசுங்கணிகம் தான் தைலகாய்டு. பசுங்கணிகம் இங்கிலீஷ் என்ன சொல்றோம்? தைலகாய்டு, கிரானா, ஸ்ட்ரோமாலாம் அதில் உள்ள ஒரு பகுதி தான். சரி, ஓகே, பசுங்கணிகம் தான். அப்போ அது ஸோ இந்த இதை பிடிச்சி வைக்கிற வேலை யாருக்குன்னா பசுங்கணிகத்துக்கு இருக்குது. அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணுற நானோமீட்டர் அப்சர்வ் பண்ணுற வேலை இதோட வேலை. எக்ஸாக்டாக அது எது அப்சர்வ் பண்ணும்? பசுங்கணிகத்தில் காணப்படும் தனிமம், எலமெண்ட் விச் பிரசன்ட்ஸ் இன் தி குளோரோஃபில். மெக்னீஷியம், மேங்கனீஸ், கால்சியம், பொட்டாசியம். எது கேட்ட கொஸ்டின்? மெக்னீஷியம். குளோரோஃபிலுக்குள்ளார மெக்னீஷியம்னு ஒன்று இருக்குது. இந்த மெக்னீஷியம் என்ன செய்யும்னா சூரிய ஒளியிலிருந்து அந்த நானோமீட்டருக்கு ஒளியை பிடிச்சி வச்சுக்கும். அந்த ஒளியை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடுங்கிற ஒரு லைக் கேஸை, வாட்டருங்கிற ஒரு லிக்விடையும் வச்சு கார்போஹைட்ரேட்டுங்கிற ஒரு சாலிடை ப்ரிப்பேர் பண்ணுது, ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா லைக் யூக்ளினா அது மாதிரி செய்யுது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா குளோரோஃபில்னால. அடுத்த ஆர்கனல்ஸ் கேட்டால் குளோரோஃபில், பசுங்கணிகம். பசுங்கணிகங்கிறது இதுவும் ஒரு உறுப்பு, மைட்டோகாண்ட்ரியா மாதிரி. இது ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. உணவை தயாரிப்பதற்கு தேவையான பச்சையத்தை வச்சிருக்கு. அது எந்த இடத்துல இருக்கும்னா கிரானாங்கிற ஒரு பகுதியில் இருக்குது. கிரானா எப்படி இருக்கும்னா காயின்ஸ் அடுக்குன மாதிரி, நாணயங்கள் அடுக்குன்னு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் கிரானா. இதில் இந்த ஃபார்மேட்டுக்கு தான் தைலகாய்டுங்கிறது ஏதோ ஒரு ஆர்கன்ஸு. இங்கே நாணயங்கள் அடுக்கி வைத்தார் போல் கிரானா இருக்கும். இதுக்குள்ளார தான் நமக்கு குளோரோஃபில் இருக்குது. ஃபைன். அப்புறம் இதில் உள்ள சவ்வு, இதை சுற்றி உள்ள சவ்வுக்கு பேர் தைலகாய்டு. மெம்பரைன், எ மெம்பரைன் சரவுண்ட் தி கிரானா termed as thylakoid. It also enable the chlorophyll photosynthesis action. லைக் அதை ஒளிச்சேர்க்கையை இதுவுமே மேம்படுத்திட்டு இருக்கு. இது ஒரு ஆர்கனல்ஸ். கிரானாவை சுற்றி உள்ள சவ்வுக்கு பேர் தைலகாய்டு. கிரானாக்குள்ளார பச்சையம் இருக்குது. இந்த தைலகாய்டு, கிரானா, பச்சையம் எல்லாமே பசுங்கணிகத்தில் இருக்குது. இந்த டேர்ம் என்ன? அதுக்கு பசுங்கணிகம் தானே. அது குளோரோஃபில், பசுங்கணிகம் தான், குளோரோஃபில் தான் பேர். குளோரோஃபில் தான். குளோரோஃபில் உள்ள பிக்மெண்ட்டுக்கு பெயர் தான் பசுங்கணிகத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? குளோரோஃபில், பச்சையம். சரி, ஓகே, ஃபைன். அது பேர் குளோரோஃபில், பசுங்கணிகம் தான். குளோரோஃபில்னு ஒரு ஆர்கனல் இருக்குது. அதுக்குள்ளார கிரானா இருக்குது. அதுக்குள்ளார பிக்மெண்ட் இருக்குது. இந்த பிக்மெண்ட்டுக்குள்ளார மெக்னீஷியம் இருக்குது. இதுதான் அந்த ஒளியை பிடிச்சி வைக்கிது. இந்த கிரானா உள்ள சவ்வுக்கு பேர் தைலகாய்டு. தைலகாய்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சென்ட்ரோசம் சொல்லியாச்சு, அவ்வளோதான். இது இல்லாமல் ஃபைனலாக ஒரு விஷயம் என்னென்னா வேக்யூல்ஸ். இதை தவிர்த்து இன்னும் இருக்கிறது ஒரு விஷயம், வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பிளான்ட் செல்லில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அனிமல் செல்லில் கம்மியாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் அந்த செல் படம் வரையும் போது பெரிய பெரிய முட்டை போட்டு வைப்போம். ஏன்னா நிறைய இது வரைய தெரியாது, மைட்டோகாண்ட்ரியாலாம் வரைய தெரியாது. வேக்யூல்ஸ் ஒன்று பெருசு தான் போட்டு வச்சுக்குவோம். அந்த வேக்யூல்ஸ் தான் செல்லில், பிளான்ட் செல்லில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. வேக்யூல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இதுவும் ஒரு ஆர்கனல், ஒரு நுண்ணுறுப்பு. இதுக்கு உள்ளார ஊட்டச்சத்து பொருட்கள் இருக்குது. தாவரத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் லிக்விட் ஃபார்மில், தட் டேர்ம்ட் அஸ் சாப், திரவம்,
லிக்விட் ஃபார்மில் தாவரத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸு வேக்வல் ஃபார்மில் பிளான்ட் செல்லில் ஜாஸ்தி இருக்குது. அனிமல் செல்லுமே வேக்வல்ஸ் இருக்குது, ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும். வேக்வல்ஸ் பெரிய பெரிய முட்டை, நம்ம படம் வரையும்போது போட்ட முட்டை தான் அது வேக்வல்ஸு. இதுக்குள்ளார திரவம் நியூட்ரிஷன் ஃபார்மில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் டோனோபிளாஸ்ட்டு. வேக்வல் உள்ள திரவத்துக்கு இன்னொரு பேர் டோனோபிளாஸ்ட்டு. இவ்வளோ தான் செல் ஆர்கனல்ஸ். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, டிக்டியோசோம், டோனோபிளாஸ்ட்டு, மேட்ரிக்ஸ், கிரானா, குளோரோஃபில்லு, ரிபோசோம், புரோட்டீன் சிந்தசிஸ், ஸ்மூத்து, ரஃப்பு, அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை பவர் ஹவுஸு, தற்கொலை பை, சூசைடு பேக்கு, இந்த மாதிரி தெரிஞ்ச கதை, தெரியாத இன்ஃபர்மேஷன். இது ரெண்டு தான் உங்கள் செல்லுலேருந்து கேட்க சான்சஸ். சரிங்களா? இப்போ எழுதிக்கிங்க. அப்புறம் பிளாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா ஃபர்ஸ்ட் ஒன். இவை செல்லினுள் சுவாசித்தல் பணியை மேற்கொள்கின்றது. இட் undertake respiration in the cell. செல்லினுள் சுவாசித்தல் பணியை மேற்கொள்கின்றது. undertake respiration in the cell. ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்பிரேஷன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. so termed as powerhouse of the cell. so termed as powerhouse of the cell. எனவே செல்லின் சக்தி நிலையம் என அழைக்கப்படுகிறது. எனவே செல்லின் சக்தி நிலையம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட். இது புரியல. நம்ம என்ன எழுதியிருக்கோம்? அந்த ஏடிபி எதுக்கு? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அந்த ஏடிபி எதுக்கு? இல்லை ஏடிபி வந்து ரெஸ்பிரேஷனுக்காக தான், எனர்ஜிக்காக தான், வேறு எதுவும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன் அதை அதனால் சொல்கிறேனே, கரன்சி ஏடிபி. அந்த கரன்சியை யார் சேமித்து வைக்கிறாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. அதனால் அதுக்கு பேர் பவர் ஹவுஸு. எதுக்கு அந்த கரன்சி இருக்குது? அடுத்தது பணம் எதுக்கு இருக்குது? பணம் பேங்க்கில் இருக்குது, பேங்க்கு பணம். சரி, எதுக்கு அந்த பணம்? செலவு பண்ணுறதுக்கு. அதுதான் ரெஸ்பிரேஷன், வேறு எதுவும் இல்லை. தட்ஸ் வை ரெஸ்பிரேட்டரி ஆர்கனல் ஆஃப் தி செல்லு. செல்லின் சுவாச உறுப்புனாலும் மைட்டோகாண்ட்ரியா தான். நீங்கள் சொல்கிறது எக்ஸாக்ட் ரைட்டு. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். ஏடிபி தான் கரன்சி, பணம். அதை ஸ்டோர் பண்ணுறது பேங்க்கு, மைட்டோகாண்ட்ரியா. அதோடைய மீன் எண்டு எதுக்குன்னா செலவு பண்ணுறதுக்கு. அதுதான் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? சுவாசிக்கும் போது ஏடிபி இல்லை. ரெண்டு விஷயம், வெளி சுவாசம் உட்சுவாசம்னு எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு சுவாசம்னு என்ன நினைக்கிறோம்? வெறும் ஆக்சிஜன் எடுக்கிறது சுவாசம் நம்ம நினைக்கிறோம். தப்பு. அப்படி கிடையாது. ஆக்சிஜன் எடுக்கிறது சுவாசம் கிடையாது. ஆக்சிடேஷன், ஆக்சிசோம்களை கொண்டு, ஆக்சிசோம்னு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட எல்லார்ட்டையுமே இருக்குது. ஆக்சிசோமிஸ் கொண்டு ஆக்சிடேஷன் ஒரு ரியாக்ஷன் ஒன்று நடக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு இன்புட்டு தான் ஆக்சிஜன். நம்மளை பொறுத்தவரைக்கும் லேமாக நம்ம நினைக்கிறோம் சுவாசித்தெல்லாம் ஆக்சிஜனை எடுக்கிறோம்னு நினைக்கிறோம். அது கிடையாது. அதனால நம்ம அப்படி நினைக்கிறோம். ஸோ வெளி சுவாசம் உட்சுவாசம்லாம் நிறைய இதில் பெருசாக இருக்கிறதுனால சுவாசிக்கும் போது ஏடிபி வெளியிலேருந்து எடுக்கலை. அதான் சிம்பிள். கண்டிப்பாக செலவிடுறோம். சுவாசிக்கும் போது ஏடிபி கிடைக்காது. எப்படி சுவாசிக்கும் போது? அது பிளான்ட்டுக்கு. பிளான்ட்டில் வந்து ரெஸ்பிரேஷனும் உணவூட்டமும் ஒன்று. இலையில தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், அதே இலையில தான் சுவாசமும் பண்ணும். அது பிளான்ட்டு. நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு செல்லுக்கு மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்குது. பிளான்ட்டுக்கோ அனிமலுக்கோ என்னென்னு பார்க்கணும். அதை இதையும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இல்லை, கான்செப்ட் புரியுது எனக்கு.
இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா, நீங்கள் சொல்கிறது ரைட்டு. பிளான்ட்டுக்கு வந்து உணவை உற்பத்தி செய்கிறது இலை, அதே இலையில தான் சுவாசமும் நடக்குது. அதனால தான் நீங்கள் பிளான்ட்டில் படிக்கும்போது C3 சைக்கிள், கிரிப்ஸ் சைக்கிள், கிளைகாலைசிஸ்லாம் படிப்போம். உணவூட்டம் சுவாசம் ரெண்டுமே பிளான்ட்டில் ஒன்றா படிப்போம். அதோட பிளான்ட்டுடைய ஃபங்க்ஷன் வேறு. இப்போ நம்ம பார்க்குறது செல்லு. பொதுவாக பிளான்ட் செல்லோ அனிமல் செல்லோ ஒரு செல்லுக்குள்ளார ஒரு ஆர்கனல் இருக்குது, அதுக்கு பேர் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு பொதுவாக பார்க்குறோம். நீங்கள் பிளான்ட்டுக்கு வரும்போது அதை அப்படி பார்க்கணும். ஓகேவா? ஆக வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அனிமலுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு லங்ஸ் இருக்குது, பிளான்ட்டுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு லீவ்ஸ் இருக்குது. இவ்வளோதான் பேசிக். இது மைட்டோகாண்ட்ரியாங்கிறது இதோடைய ஆர்கனல்ஸ். இதே மைட்டோகாண்ட்ரியா இப்போ பேசின மைட்டோகாண்ட்ரியா வைரஸுக்கும் பொருந்தும். அப்போ நீங்கள் சொன்னால் ஏடிபி கான்செப்ட் புரியுதா? அது எப்படி வைரஸுக்கு போகும்? இவ்வளோதான் விஷயம். இது வந்து ஜென்ரலாக செல்லுக்கு ஒரு உறுப்பு இருக்குது, அது அதுதான் பார்க்குறோம். இதை நீங்கள் பிளான்ட்டாக வைரஸாக எடுத்து பேசலாம், பாக்டீரியா எடுத்து பேசலாம், அது மாதிரி கூட அமீபாவுக்கு பேசலாம். அந்த மாதிரி இப்போ அமீபாவில் மைட்டோகாண்ட்ரியா என்ன செய்யுது அப்படி எடுத்துக்கங்க. சுவாசத்துக்கு உதவுது. அப்போ எங்கே அதுக்கு ஏடிபி வரும்? நீங்கள் சொன்ன அந்த மாதிரி. ஆக நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அது பிளான்ட்டுக்கு பொருந்துன்னு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? தென் ஸோ டேர்ம்டஸ் பவர் ஹவுஸ் இது முடிஞ்சிச்சா? அடுத்த பாயிண்ட்டு. ஹியர் currency of the power currency of the cell termed as ATP. Power currency of the cell. Currency of the cell termed as ATP. Adeno triphosphate. Adeno triphosphate. Adenosine. Okay, fine. Adenosine triphosphate. Adenosine triphosphate. Okay, adenosine triphosphate. செல்லின் ஆற்றல் கரன்சியா, ஆற்றல் நாணயமாக ஏடிபி கருதப்படுகிறது. பிளான்ட்ல படிச்சீங்கன்னா 32 ஏடிபி கிடைக்கும். அடுத்த எண்டுலாம் படிப்போம். அது வேற இது வேற. அடினோ ட்ரைபாஸ்பேட், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். நெக்ஸ்ட் ஒன், மேட்ரிக்ஸ் என்கிற தளப்பொருளானது. மேட்ரிக்ஸ் என்கிற தளப்பொருளானது மேற்கூறிய சுவாசத்தை வழி நடத்துகிறது. Matrix, MATRIX, matrix organelles presence in the mitochondria which catalyzed the respiration process. Presence in the mitochondria which catalyzed the respiration process. The form of mitochondria called as the folded form of mitochondria called as cristae. CRISTEA. மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படும் மடிப்பு பகுதிகளுக்கு வரையும்போது மடித்து வரைவோம் பார்த்தீங்களா, அது மடிப்பு பகுதிகளுக்கு இது கிறிஸ்டே என்று பெயர். தி ஃபோல்டட் ஃபார்ம் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா டேர்ம்ட் அஸ் கிறிஸ்டே. CRISTEA, கிறிஸ்டே. மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படும் மடிப்பு, தமிழா இங்கிலீஷா?
மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படும் மடிப்பு பகுதிகளுக்கு கிறிஸ்டே என்று பெயர். கிறிஸ்டே, CRISTEA. இங்கிலீஷ் எழுதிட்டு அப்படியே தமிழ் எழுதுங்க. கிறிஸ்டே என்று பெயர். எகெயின் இன்ஃபர்மேஷன் அதை கான்ட்ரவர்சியாக எந்த கிளாஸில் சொன்னாலும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வந்து சொல்லிவிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே விஷயம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமாங்கிறது இல்லை. சரியான விஷயம் போயிட்டு மார்க் வாங்கணும். உங்கள்கிட்ட நான் கற்றுக்கலாம். இதுதான் விஷயம். ஸோ தட் எந்த இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஷேர் பண்ணிக்கலாம் எல்லோரும். ஸோ நானும் லேர்ன் பண்ணிக்குவேன். உங்களுக்கும் சரியான இன்ஃபர்மேஷன் வரும். ஓகேவா? சரி. ஸோ கிறிஸ்ட் ஸோ தட் நீங்கள் இது கரெக்டு, நான் சொன்னது இது கரெக்டு, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுங்கள். ஓகே, நான் சொன்ன ஆஸ்பெக்ட் என்னன்னா பிளான்ட்டில் நீங்கள் சொல்கிறது எக்ஸாக்ட் கரெக்டு. இது வந்து நம்ம வைரஸுக்கும் எடுத்து பார்க்கலாம், பாக்டீரியாவுக்கும் எடுத்து பார்க்கலாம். அது மாதிரி பேசுகிறேன். ஓகே, கிறிஸ்டே. ஓகே, ஃபைன். மைட்டோகாண்ட்ரியா நமக்கு தெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. மைட்டோகாண்ட்ரியா ஒரு நுண் உறுப்பு, ஒரு விஷயம் செல்லுக்குள்ளார இருக்குது. இந்த நுண்ணுறுப்பு இந்த ஃபார்மில் இருக்குது. இந்த மாதிரி மடித்து இருக்கிறதுக்கு பேர் கிறிஸ்டே. அதுக்குள்ளார உள்ள பொருளுக்கு பேர் மேட்ரிக்ஸு. இந்த மேட்ரிக்ஸு தான் உங்களுக்கு சுவாசத்தை செய்ய போகுது. சுவாசம் செஞ்சு ஏடிபியை உருவாக்குது. ஏடிபியை இது சேமித்து வைக்கிது. அதனால் இதுக்கு ஆற்றல் நிலையம். அந்த ஏடிபிக்கு பேர் கரன்சி. இவ்வளோதான் இதோட வேலை. இன்னொரு ஃபங்க்ஷன் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு என்னன்னா, மைட்டோகாண்ட்ரியா ஏடிபியை உற்பத்தி செஞ்சு சேமிக்குது. ஸோ பவர் ஹவுஸு முடிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்டர்மீடியட் பொருளையும் உற்பத்தி செய்யுது. எழுதிக்க. இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஸ்டீரியாய்ட்ஸ், அமினோ ஆசிட். It also produced steroids, amino acid, bracketல biochemical product in the cell. இவை மேலும் உயிர் வேதி பொருட்களான அமினோ அமிலங்கள் ஸ்டீராய்டு உற்பத்தியிலும் பங்கு பெறுகிறது. அடுத்து வந்து பிளாஸ்ட், கணிகங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம். தாவரத்தின் இலைகளுக்கு பச்சையம் அளிக்கிறது. Chloroplast, it provide pigments to the leaves of the plant. Chloroplast. Chromoplast, நிறக்கணிகம், gives color to the fruits and flowers. நிறக்கணிகம் மலர்கள் மற்றும் கனிகளுக்கு நிறத்தை அளிக்கிறது. லியூகோபிளாஸ்ட், LEUCO, லியூகோபிளாஸ்ட் provide leucoplast வெளிர்கணிகம் provide white color to the core materials of the cell. வெளிர்கணிகம் செல்லின் முக்கிய பொருட்களுக்கு வெண்மை நிறத்தை அளிக்கின்றது. CYTES,
Site implies cell. Site implies cell. The study of cell is cytology. Study of cell is cytology. CYTOLOGY. Study of cell is cytology. 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 Protein industry of the protein synthesizer of the cell. Cell ribosome, cell in protein synthesizer of the cell. செல்லின் புரத உற்பத்தியாளர் என அழைக்கப்படுகிறது. It has two types. இது வகையில் காணப்படுகிறது. 70S ribosome, capsula S. 70S ribosome. 70S ribosome presence in prokaryotic cell. 70S ribosome prokaryotic உயிரினங்களில் காணப்படுகிறது. prokaryotic. முன்னாடி எழுதியிருப்பீங்கல்ல, இது prokaryotic ஒரு செல் உயிரினம். 80S ribosome in eukaryotic cell. இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் டிஎன்பிசியில். எஸ், அந்த எஸ் இம்ப்ளாய்ஸ் யூனிட். எஸ் என்பது அலகு ஆகும். யூனிட். இது சிடல்பர்க்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. எஸ் இம்ப்ளாய்ஸ் யூனிட். சிடல்பர்க் ஸ்பெல்லிங் கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. சிடல்பர்க் யூனிட், அது சிடல்பர்க். 10S 10 சிடல்பர்க். எஸ் இம்ப்ளாய்ஸ் சிடல்பர்க். SIEDLEBERG. பட் இது கன்ஃபார்மாக தெரியல, பார்த்துங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வரும். சிடல்பர்க் SIDELEBERG லைக் திஸ், அந்த மாதிரி வரும். இது ரிபோசோம். ஸோ ரிபோசோம் ப்ரோட்டீன் சிந்தசைசர். இதனால தான் உங்களுக்கு ஆர் ரிபோசோம், டி ரிபோசோம் அப்படிலாம் நிறைய படிப்போம். ட்ரான்ஸ்ஃபர் ரிபோசோம் அந்த மாதிரி படிப்போம். தென் ரிபோசோம், த காம்பினேஷன் ஆஃப் ரிபோசோம் called as polysome. The combination of ribosome called as polysome. ரிபோசோம்களின் கூட்டமைப்பு பாலிசோம் என அழைக்கப்படுகிறது. பாலிசோம் என அழைக்கப்படுகிறது. ஸோ ஈத்தீன் பாலித்தீன்கிற மாதிரி தான். பாலித்தீன் கவருங்கிறது நிறைய ஈத்தீன் சேர்த்தா அது பாலித்தீன். அதாவது கூட்டமைப்பு பாலிசோம். நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்ட், பாலிசோம். கால்கை பாடிஸ், கோல்கை உறுப்புகள், கால்கை பாடிஸ், கால்கை உறுப்பு. இவை சுரத்தல் பணியை, செக்ரீஷன், சுரத்தல் பணியை மேற்கொள்கின்றது. செக்ரீஷன். தென் நிறைய it has structure of cisternea. CISTERNEA. Hope so spelling. CISTERNEA. AEA சொல்லிடுங்க யாராவது.
ஓகே ஃபைன், ஏஇஎன் இஎஸ் சொல்கிறேன்னா சரி. கேஸ் சிஸ்டர்னே, இதில் சிஸ்டர்னே என்கிற நுண் அமைப்பு உள்ளது. சிஸ்டர்னே என்கிற நுண் அமைப்பு உள்ளது. அதுதான் அந்த செக்ரீஷனுக்காக உங்களுக்கு எனேபிள் பண்ணும். ஸோ கால்கை உறுப்புனா செக்ரீட் பண்ணுது, சுரக்கும் பணியை செய்யுது. அந்த வேலையை யார் செய்ய உதவுறாங்கன்னா சிஸ்டர்னே செய்ய உதவுது. அடுத்த பாயிண்ட்டு, இட் கால்ட் அஸ் டிக்டியோசோம். எகெயின் ரெண்டுதுலேயும் கேட்ட கொஸ்டின் டிஎன்பிசி யூபிஎஸ்சி. இட் கால்ட் அஸ் டிக்டியோசோம் இன் தி பிளான்ட். தாவரங்களில் இவை டிக்டியோசோம்கள் என அழைக்கப்படுகிறது. எழுதி போடுறேன். தாவரங்களில் இவை டிக்டியோசோம்கள் என அழைக்கப்படுகிறது. தாவரங்களில் இவை டிக்டியோசோம்கள் என அழைக்கப்படுகிறது. Then lysosome. Lysosome. செல்லின் தற்கொலை பை என அழைக்கப்படுகிறது. சூசைடல் பேக் ஆஃப் தி செல். சூசைடல் பேக் ஆஃப் தி செல், செல்லின் தற்கொலை பை. தென் it enable digestion of old ridden RIDDEN get ridden சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ridden வீணா போன ridden part of the organelles from the cell by the means of endocytosis. By the means of சைட்டுனா செல்லு, அந்த செல்லை விழுங்குது. சிஸ்னாலே கில்லிங் மாதிரி மீனிங் வரும். எண்டோனா வெளிசெல், வெளிசெல் விழுங்குதல். இது பை த மீன்ஸ் ஆஃப் எண்டோசைட்டாசிஸ். இவை செல்லினில் உள்ள பழைய வீணான நுண்ணுறுப்புகளை செல் விழுங்குதல் மூலமாக அந்த செல் விழுங்குதலுக்கு பிராக்கெட்டில் எண்டோசைட்டோசிஸ் போட்டுங்க, போர்டில் இருக்கு மேலே. செல் விழுங்குதல் மூலமாக எண்டோசைட்டோசிஸ் செரிக்க செய்கிறது. அதனால தான் தற்கொலை பைன்னு சொல்கிறோம். எண்டோசைட்டோசிஸ். ஓகேங்களா? தென் அகெயின் வந்து WBCயோடைய வேலை என்ன? உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. என்ன மாதிரி? காயம்பட்டா சீலு வருதா? அந்த சீலுங்கிறது என்னது? சீலு இறந்து போன WBC வெள்ளை கலரில் இருக்கும். இறந்து போன WBC தான் அந்த சீலு. சரிங்களா? அது ஏன் செத்துச்சு? இட் இஸ் கால்ட் அ சோல்ஜர் ஆஃப் தி ஹியூமன் பாடியா. நம்ம உடம்போட சோல்ஜரே அதுங்க தான், WBC தான். ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் இன்வேட் பண்ணும்போது, வைரஸோ பாக்டீரியாவோ யாரோ ஒருத்தவங்க நம்மளை தாக்கும்போது, இன்வேட் பண்ணும்போது சோல்ஜர்ஸ் மாதிரி நின்று அவங்கக்கிட்ட போராடி அவங்கள கொன்னுட்டு தானும் செத்து போயிடும். அதான் சீலு வர்றது. காயம் பட்டா ஃபாரின் பார்ட்டிக்கல் உள்ளார போகும்.
இந்த மெக்கானிசம் என்ன பேசிஸில் இருக்கும்னா எண்டோசைட்டாசிஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, எல்லா டபிள்யூபிசியும் ஃபாரினாக ஏதோ ஒரு வெளியிலேருந்து வர ஒரு உயிரினத்தை, இப்போ வைரஸ் வந்தாலும் அதுவும் ஒரு செல் உயிரினம் தான், அந்த செல்லை சாப்பிட்டு செல்லை விழுங்கி கொன்னுட்டு தானும் செத்து போயிடும். அந்த மெக்கானிசம் வெறும் எண்டோசைட்டாசிஸ் தான். சரிங்களா? கீழே எழுதுங்க, ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கங்க. டபிள்யூபிசி called as soldier of the human, it by the means of endocytosis, engulf, engulf, engulfனா விழுங்குறது. it engulf the engulf the foreign particle like virus, bacteria and provide us immunity from this one. இரத்த வெள்ளை அணுக்களானது செல் விழுங்குதல் மூலமாக வைரஸ், பாக்டீரியா போன்ற அயல் பொருட்களை கொன்று தானும் இறந்து மனித உடலுக்கு நோய் எதிர்ப்பு பண்பினை அளிக்கிறது. So it called as cell managers and human scavengers. Cell managers and human scavengers. வெள்ளை அணுக்களானது செல் நிர்வாகிகள் அல்லது மனித துப்புரவாளர்கள் அழைக்கப்படுகிறது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்மூத் அண்ட் ரஃப், வளவளப்பானது மற்றும் சொரசொரப்பானது. இவை கடத்தும் பணியை மேற்கொள்கின்றது. We carry on conduction activity in the cell. கடத்தும் பணியை மேற்கொள்கின்றது. In this reticulum ensure fat synthesis and rough one act as protein synthesizer. Smooth ensure fat synthesis, rough reticulum act as protein synthesizer. சொரசொரப்பான வலைப்பின்னலானது புரத உற்பத்தியையும், வளவளப்பான வலைப்பின்னல் கொழுப்பு உற்பத்தியையும் மேற்கொள்கின்றது. புரதம், கொழுப்பு. ஸோ இதோட பேசிக் திங் வந்து கண்டக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பண்ணது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? பேலன்ஸு பசுங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கு நினைக்கிறேன். பசுங்க நீங்கள் சென்ட்ரோசோம்
is the peculiar feature of animal cell, peculiar organs of animal cell. It is the peculiar சிறப்பு இல்லைன்னா ஸ்பெஷல் போட்டுங்க. ஸ்பெஷல் feature of animal cell. விலங்கு செல்லில் மட்டுமே இவை காணப்படும். சம்டைம்ஸ் மேம்பாடு அடையாத தாவரத்தில் இருக்கும், அதை வச்சுங்க. விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும். செல் பிரிதலின் போது ஸ்பிண்டில் நார் உற்பத்தியில் செல் பிரிதலின் போது ஸ்பிண்டில் நார் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. During the cell division, it leads to the formation of spindle knot of spindle fiber, spindle fiber, spindle fiber. So it restricts the growth of plant animal cell. எனவே தாவர விலங்கிற்கு restrict the growth of animal cell. எனவே விலங்கிற்கு வரம்பு உடைய வளர்ச்சியை அளிக்கின்றது. வரம்புடைய வளர்ச்சியை அளிக்கின்றது. Next one, centriole. Vacuoles. Vacuoles. VACULOES. VACULOES. vacuoleகள். vacuoleகள் அல்லது பெரிய குமிழிகள். பெரிய குமிழிகள் தாவர செல்களில் தாவரத்திற்கு தேவையான கரிம ஊட்டப்பொருட்கள் திரவ வடிவில் இதில் காணப்படும். கரிம ஊட்டப்பொருட்கள் திரவ வடிவில் இதில் காணப்படும். இந்த plant cell it is in the form of liquid state termed as cell sap, SAP sap, which provide cell sap, SAP sap, which provide necessary nutrient support to the plant for its growth. It also called as tonoplast. இவை செல் சாறு அல்லது செல் சாறு சாப் அல்லது டோனோபிளாஸ்ட் என அழைக்கப்படுகிறது. செல் சாறு அல்லது டோனோபிளாஸ்ட். TONOPLAST. தென் குளோரோஃபில் பசுங்கணிகம். Chlorophyll பசுங்கணிகம் help in the photosynthesis. ஒளிச்சேர்க்கையில் help in the play a vital role in the photosynthesis. ஒளிச்சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பச்சையமானது
பசுங்கணிகத்தில் உள்ள நாணய வடிவத்தில் அடுக்கப்பட்டுள்ள pigments presents the grana of chlorophyll. Which is arranged thylakoid THY A membrane MEMBRAN. Thylakoid is a membrane surrounded the granaவை சவ்விர தைலகாய்டு என்று பெயர். தைலகாய்டு அற்ற பகுதி ஸ்டோமா என அழைக்கப்படும். Void part of